சிவாய. ஓம் முருகா சரணம். உலகெங்கிலும் பறந்து விரிந்திருக்கும் பல நாடுகளில் பல வியாபார நிமித்தங்களாக, வேலை வாய்ப்பு நிமித்தங்களாக வாழ்வில் பட்டொளி வீசி, தொழில் வாழ்விலும் பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கும் அன்பு குங்கு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் சகோதரர் வழக்கறிஞர் ராஜசேகரனின் இனிய மாலை வணக்கங்கள். சில நாடுகளில் காலை வேளையிலும், பல நாடுகளில் இரவு வேலை தாண்டி சென்று கொண்டிருக்கும் நிலையிலும், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் அதிகாலை வேளையிலும் இருந்தாலும் நம் சொந்தங்கள் 15 நாட்களுக்கு ஒரு முறை நம் குடும்பத்துடன் அளவலாவி பல வியாபார நுணுக்கங்களை வெற்றிகரமாக தெரிந்து கொண்டு வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற ஒரு உயரிய எண்ணத்தில் ஒரு வெற்றி பயணத்தை நோக்கி ஒரே கூட்டு குடும்பமாய் KBN குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் இணைந்து ஒரு குடும்பமாக சென்று கொண்டிருக்கும் கோடான கோடி அனைத்து கொங்கு சொந்தங்களின் சார்பாகவும், இன்று நம்முடன் குழுமி இருக்கும் இந்த காணொளியில் இருக்கும் அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் KBN குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாக அனைவரையும் வருக 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 என்று இந்த காணொளி நிகழ்விற்கு வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். சொந்தங்களே, கேளினும் பெரிதாக கேள் என்ற ஒரு கோட்பாடு உண்டு. அதுபோல் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஓர் உயரிய எண்ணத்தை வைத்து, உயர்ந்த லட்சியத்தை உள்மனதில் ஏற்றுக்கொண்டு, முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் சொன்னது போல, நம் நினைவலைகளில் ஒரு கனவலையாக நம்மை தூங்க விடாமல் அந்த முயற்சியை நோக்கி வெற்றி பயணத்தை அடைந்தே தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் பயணிக்கும் அனைத்து கொங்கு சொந்தங்களின் சார்பாகவும், இன்று நம்முடன் இணைந்திருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் ஐயா திரு NR வெங்கடாச்சலம் அவர்களையும் உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சொந்தங்களே, எங்கு எந்த நாட்டில் எந்த வேளையில் எவ்வித சூழ்நிலையில் இருப்பினும் மறவாது நம் கொங்கு சொந்தங்களின் வாழ்விற்கு உறுதுணையாக இருக்கும் பல கொங்கு சொந்தங்கள் நம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு KBN குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் இந்தியா சார்பாக நமது உறுப்பினர்களில் நம் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கும் இரு கொங்கு சொந்தங்களின் தொழில் வாய்ப்பை பிரகடனப்படுத்துவதன் மூலமும் அவர்களுடைய தொழில் வாய்ப்புகளை மற்ற சொந்தங்களுக்கு தெரியப்படுத்துவதிலும் KBN குழுமம் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. அவ்வாறு இருக்கையில் இன்றைய இந்த காணொளி நிகழ்வில் 2 கொங்கு சொந்தங்களின் தொழில் வாய்ப்பை சிறிய காணொளியாக இதோ உங்கள் பார்வைக்கு.
வணக்கங்க, என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா பூபதி ராஜன். நம்ம கம்பெனி நேம் ஸ்ரீ சுதர்சன் இன்ஜினியரிங். நம்ம லொக்கேட்டட் கம்பெனி இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா தாரமங்கலம், சேலம் மாவட்டம். நம்ம சில்க் பிளாஸ்ட் அப்படின்ட்டு கம்பெனியிலிருந்து லிக்விட் வால்பேப்பர் அப்படிங்கிற ஐட்டம் எடுத்து டிஸ்ட்ரிபியூட்டரில் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு, பாண்டிச்சேரி ரெண்டு ஸ்டேட்லையும் பண்ணுறோம். இதுதான் இதில் இருக்கிற கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு டோட்டலாக நம்ம ஒரு 54 கலர்ஸ் பக்கமாக நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். இது 1 kg பாக்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். இந்த 1 kg பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 45 to 50 ஸ்கொயர் ஃபீட் கனெக்ட் ஆகும். மேக்ஸிமம் 55 வரைக்கும் நம்ம கொண்டு போக முடியும். இது ஒரு பாக்கெட்டோட விலை பார்த்தீங்கன்னா 2000 rupees இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட. ஆவரேஜாக ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு கணக்கு பார்த்தோம்னா ஒரு 40 rupeesக்கு வரும். இது நம்மளோட டெக்னீஷியன்ஸே இருக்காங்க, இது நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் டீலர்ஷிப் மாதிரி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பெயிண்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்கிடெக்சர், இன்ஜினியரிங் இது எங்கெல்லாம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி பிளைன் வால்ஸ் பண்ணலாம். இது இல்லாமல் லிவிங் ரூமில் இந்த டிவி ஷோரூம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அங்கே பண்ணலாம். ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இடத்துல பண்ண முடியும். சீலிங்ஸில் பண்ண முடியும். ஸ்டெப்ஸ் ஏறி வர படிக்கட்டோடைய கைப்பிடி இருக்கு இல்லைங்களா, அந்த ஏரியாவில் பண்ண முடியும். இது நார்மலாக ரொம்ப ஈஸி. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது ரொம்ப பவுடரில் தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணி, சில்க்கும் காட்டன் மட்டும் இருக்கும், இதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நார்மலாக அப்ளை பண்ணுறது தான். இது நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. இதை ரிமூவ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஈஸி தான். எதுவும் பெரிய டெக்னீஷியனான வேலை தான் தேவை இருக்காது. ரொம்ப நார்மலாக அப்ளை பண்ணால் நார்மலாக பண்ணிக்கலாம். இது தேவைப்படுற கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நம்மளை எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். மார்னிங் 9 to 6 வந்து அவைலபிலிட்டி இருக்கும். ஓகே சொந்தங்களே, 2 KBN குழுமத்தின் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கும் உங்கு சொந்தங்களின் காணொளி தொகுப்பை இப்பொழுது பார்த்தீர்கள். சிஸ்மிகோ சாஃப்டெக் அண்ட் எஜுகேஷன் சொல்யூஷன்ஸ் என்ற நிறுவனமும், ஸ்ரீ சுதர்ஷன் இன்ஜினியர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ் என்ற நிறுவனமும் அவர்களுடைய தொழிலை பற்றி ஒரு காணொளி தொகுப்பாக உங்கள் பார்வைக்காக கொடுத்துள்ளனர். அந்த இரு நிறுவனங்களின் தொடர்பு உங்களுக்கு தேவை என்றால் மீண்டும் அந்த காணொளி இன்றைய சிறப்பு விருந்தினரின் சிறப்புரைக்கு பிறகு ஒளிபரப்பப்படும். அந்த தகவலை நீங்கள் குறித்துக் கொண்டு நம் சொந்தத்திற்கு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும், உங்களுக்கு அவர்களுடைய சேவை தேவைப்பட்டு உங்களுடைய தொழில் வாய்ப்புகளை ஏற்றப்படுத்திக் கொள்ளுவதற்கு ஒரு வாய்ப்பு வேண்டும் என்றாலும் அவர்களை தொடர்பு கொள்ளலாம். சொந்தங்களுக்கு இன்றைய சிறப்பு விருந்தினர் நம்முடன் இணைந்திருக்கும் கொங்கு திருமகன் ஐயா திரு NR வெங்கடாச்சலம், சேர்மன் ஏசியன் ஃபேப்ரிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் கரூர் அவர்களை உங்களின் சார்பாகவும் KBN குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று இன்றைய சிறப்பு விருந்தினரை பற்றி ஒரு சிறிய முன்னுரை கொடுப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும், அதாவது ஒவ்வொரு காணொளி தொகுப்பிலும் KBN மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் நடத்தும் இந்த காணொளி நிகழ்விற்கு வரும் சிறப்பு விருந்தினர் ஒவ்வொரும் தத்தம் துறையில் ஜாம்பவான்களாகவும் அனைவரும் போற்றும் உன்னத திருமகனாகவும் திருமகளாகவும் இருந்துள்ளனர். மேலும் இன்றைய சிறப்பு விருந்தினர் எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் மிக்க மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய எங்கள் குலத்தை, அதாவது ஓதாளம் குலத்தை சேர்ந்த கொங்கு திருமகன், கவுந்தப்பாடி நல்லிக்கவுண்டன் ஊரை சேர்ந்து பவானி தாலுகாவில் உள்ள நல்லிக்கவுண்டன் ஊரில் விவசாய குடும்பத்தில் எளிமையான வாழ்வை ஆரம்பித்தவர். போதாளங்கூட்டத்துக்கே பெருமை சேர்க்கும் உன்னத தங்க மகன், கொங்கு மண்டலத்திற்கே பெருமை சேர்க்கும் தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கரூர் காராள வம்சத்தின் சொந்தம். சென்னை சட்டக்கல்லூரியில் 1966 வருடம் சட்ட படிப்பை முடித்த பட்டதாரி. 1968 வருடம் மெட்ராஸ் பார் கவுன்சில் என்ரோல்மெண்ட் செய்யப்பட்டு சட்டத்துறையில் சட்ட வல்லுநராக, வழக்குரைஞராக திரு OMR வெங்கடேஷன் அவர்களிடம், சீனியர் அட்வொகேட் அவர்களிடம் ஜூனியராக அவருடைய சட்டத்துறையில் வாழ்வை தொடங்கியவர். நீதி அரசராக வர வேண்டும் என்ற எண்ணத்தில், நீதி பரிபாலனை செய்ய வேண்டும் என்ற உத்வேகத்தில் அவர்தம் லட்சியமாக கொண்டு 8 வருடங்களாக வழக்குரைஞர் பணியை திறம்பட செயலாற்றியவர்.
2 முறை நீதி அரசர் ஆக வேண்டும் என்ற முயற்சியில் தேர்வுகளில் முயற்சி செய்து அந்த முயற்சியில் துவளாமல் முயன்றும் வேறு பரிபாலனை செய்ய வேண்டும், மக்களுக்கு வாழ்வில் வெற்றி கனிகளை கொடுக்க வேண்டும் என்று ஒரு திசையை திருப்பி தொழில்துறையை நோக்கிய அவர் பார்வை 1974 வருடம் திரும்பியது. சட்ட பாதையில் இருந்து தொழில் பாதைக்கு திரும்பியவர் 1974 ஏசியன் ஃபேப்ரிக்ஸ் என்ற நிறுவனத்தை கரூரில் தொடங்கினார். தொழில் பயில வேண்டும் என்று தனி விருப்பம் கொண்டு என்னதான் தொழிலதிபராக களம் புகுந்தாலும் ஒரு மாணாக்கராக தொழிலை மிகவும் நேர்த்தியாக பயின்று பிறகு அந்த தொழிலை ஓர் உன்னத நிலைக்கு கொண்டு சென்று அதில் பெருமைப்படுத்தியவர். வெற்றி தடம் பதித்து இன்றைய சூழ்நிலையில் 5000 குடும்பங்களுக்கு நேரடி தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்த ஓர் உன்னத திருமகன். மறைமுகமாக 12,000ற்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு தொழில் வாய்ப்புகளையும் அவர்கள் தம் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாகவும் இருந்து கொண்டிருக்கும் ஏசியன் ஃபேப்ரிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் சேர்மேன் மற்றும் ஃபவுண்டராக இன்று நம்முடன் இணைந்திருக்கின்ற நம் கொங்கு குல பெருமைக்கு சொந்தக்காரர் திரு என்ஆர் வெங்கடாச்சலம் ஐயா அவர்கள் பாரதியின் பாடலுக்கேற்ப எண்ணிய முடிதல் வேண்டும், அந்த எண்ணிய காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்ற தாரக மந்திரத்தை கையில் எடுத்து சாதிக்க வேண்டும் என்ற வெறி ஒரு தோல்வியில் துவண்டு போய் விடாமல் அடுத்த பார்வை அடுத்த கோணத்தில் வேறு பாதையில் திருப்பி தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு ஓர் அக்னி பொறியாய் வளம் வந்து கொண்டிருக்கும் இன்றைய வெற்றிக்கு வித்திட்டவர். பல வாழ்வுகளில் பல தொழிலாளர்கள் அவர்களுடைய பொன்னான வாழ்வுகளில் வெற்றி ஒளியை ஏற்றியவர். மேலும் ஒரு பெரிய காம்போசிட் யூனிட்டாக கரூரில் முதன்மை நிறுவனமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் ஏசியன் ஃபேப்ரிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் 0 டிஸ்சார்ஜ் டையிங் யூனிட்டை வைத்து உழைப்பே உயர்வுக்கு வழி என்ற மந்திர வார்த்தையை உச்சரித்து அவர்கள் குடும்ப வாழ்விலும் தாரமே தாரக மந்திரமாய் உறுதுணையாய் அவர்களுடைய தொழிலில் எவ்வாறு வெற்றிக்கனியை பறிப்பதற்கு வாழ்வில் ஒரு உந்து சக்தியாய் இருந்தார்கள் என்றும் வாழ்வில் எப்பேற்பட்ட போராட்டங்களை சந்தித்து ஓர் வாழ்வில் உன்னத நிலை அடைவதற்கு எவ்வகை வழிவகைகள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்று நம்முடன் உரையாட வந்திருக்கும் ஐயா திரு என்ஆர் வெங்கடாச்சலம் அவர்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா அவர்கள் பேசும் என்பதற்காக அவரை பற்றிய அவர் தொழிலை பற்றிய ஒரு காணொளி தொகுப்பு உங்களுக்காக இதோ. Home is where our life begins. The birthplace of life, love, hope and dreams. N.R. Venkatachalam established Asian Fabrics Private Limited at the embryo town where Brahma began his work of creation, Karur. Karur, situated on the banks of the river Amravati, houses a 30-acre Asian Fabrics in its industrial landscape. Our beginnings were humble with a mere 10 employees,
but we still continue counting. Today, Asian Fabrics is a sizable company employing more than 3,500 people. The Asian Fabrics team makes some of the best fabric designs the world has seen. And you can rely on each one of them. At Asian, it's our employees who make it our home. We treat them as our family. We provide them with all that they need for their well-being. Transport, food, medical aid, securing their finances, women empowerment, and skill development programs. We believe in keeping our family a happy family. After all, happiness is homemade. A cluster of 3 units combine all our efforts in satisfying the needs. Our Unit 1 primarily focuses on sewing operations. Backing us up in a pervasive function is our fiber filling process. Aiding in reducing the volume, eradicating moisture, and eliminating insects in clothing is our vacuum packing division. Our corporate office, along with the showroom, sits pretty in our magnificent 2nd unit, housed in a mammoth land area of 12 acres, with a workspace of 450,000 square feet and a stunning weaving capacity of 1 million meters a month. Helping us transfer yarn into a convenient form that contains considerable long length is our winding process. The 3rd unit is spread over an admirable 10.5 acres of land. Our range includes meter fabrics, curtains, cushions, throws, bed linens, kitchen linens, and many more. It is second nature to us to reduce our carbon footprint on the environment. The many ways by which we achieve this are a world-class biological zero-liquid discharge effluent treatment plant with an impressive capacity. The industrial reverse osmosis plant that helps in water purification and enables recycling. The evaporator recycling, helping us turn the liquid form of all the effluents into its solid form. Our solar power plant with an installed capacity of 6 megawatts meets the energy requirements of the entire factories. The windmills stand tall with an installed capacity of 20 megawatts. Many of our initiatives have changed our whole life. Planting 1,500 trees and still counting. Rainwater harvesting. Harnessing nature's gift. Sewage water treatment. Saving 50,000 liters of fresh water every day. We do all these. The changes that will benefit people as well as the planet.
simply because it is inspiring. Winning isn't everything, but wanting to win is. As one big family, we endeavor to march forward in the direction guided by the captaincy of the Son, who is ably guided and encouraged by the Father. We are a consistent lot striving towards excellence, where our quality is remembered long after the prize is forgotten. Asian Fabrics, weaving enthusiasm into lives. சொந்தங்கள் அனைவரும் இன்றைய சிறப்பு விருந்தினரின் தொழில் சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்திய அந்த ஒரு காணொளியை நிச்சயம் பார்த்திருப்பீர்கள், பார்த்து ரசித்திருப்பீர்கள். நம் தொழிலும் அவ்வாறு ஒரு காணொளிக்கு உகந்ததாய் அமைய வேண்டும் என்று பலரும் அந்த கனவை நோக்கி முன்னேறி கொண்டிருப்பீர்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. சட்ட வல்லுனர் தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய ஒரு வெற்றி பயணம், The Lawyer's Journey in Creation of a Business Empire இன்றைய காணொளி தொகுப்பு 47வது காணொளி தொகுப்பிற்கு இன்றைய சிறப்பு விருந்தினரை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அன்புள்ள எனது கொங்கு பிசினஸ் நண்பர்களின் சங்கத்தின் அனைத்து மெம்பர்களுக்கும், இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும், என்னை இதை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்படி கட்டாயப்படுத்திய, அதுவும் சொல்ல போச்சுன்னா ரொம்ப பிரியமா, அது என் பங்காளி ராஜசேகர், முதல்ல ஆரம்பிச்சவர் என் மாப்பிள்ள பழனிப்பேன். இவங்கெல்லாம் சொன்ன சரி ஃபர்ஸ்ட் என்னங்கிறத நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கிறத ஆரம்பத்திலேயே நீங்க வந்து உங்க கலந்து கொள்ளும் அனைவருக்கும் முதல்ல எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது எனக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த இவர்கள் தலைவர்களுக்கும் செயலாளர்களுக்கும் எனது வணக்கத்தை நன்றி தெரிவித்துக் நான் 1941 நெல்லிக்கவுண்டர் ஒரு சிறு கிராமத்துல நான் அண்ணன் தம்பி நாங்கள் 4 பேர், அக்கா தங்கச்சி 4 பேர், மொத்தம் 8 பேர். எங்க பெரும் குடும்பம், எல்லாம் விவசாய குடும்பம். எங்க ஊர்ல மொத்தம் ஒரு 50 to 60 குடும்பங்கள் இருக்குது. எல்லாருமே விவசாய குடும்பம் தானே. ஆனா ஒவ்வொரு வீடுகள்லையுமே அந்த பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, கட்டாயமா தங்க பையங்க படிக்கணும் அப்படிங்கிறத வச்சு ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லயும், ஒவ்வொரு வீட்லயும் 3 பையங்க இருக்கிறாங்கன்னா 3 பேரும் கிராஜுவேஷன் இருக்கு, எனி கிராஜுவேஷன். இந்த மாதிரி சாதாரண ஒரு சின்ன கிராமம் இருந்தால் கீழ்ப்பக்கம் வந்து தடப்பள்ளி வாய்க்கால், மேல்புறம் வந்து எல்பிபி, 2 வாய்க்காலும் பக்கத்துலேயே ஓடுது. அருமையான நஞ்ச புஞ்ச காடு எல்லா பூமியும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல படிப்புங்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த பேரண்ட்ஸ் இருக்கிறாங்களே, அவங்கதான் ரொம்ப இருக்குது. 2வது, அப்ப நாங்க படிச்சது பூராமே கவர்மெண்ட் ஸ்கூலுங்க, எல்லா எலிமெண்ட்ரி ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலுங்க, அதே மாதிரி ஹை ஸ்கூலு, இதெல்லாம் முடிச்சுட்டு தரேன். அந்த அப்பெல்லாம் படிக்க வைக்கிறப்ப உங்களுக்கு ஆசிரியர்களுடைய கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் என்னை வந்து இந்த மாதிரி ஒரு இன்வால்மெண்ட் கொண்டு வந்தது காரணமே. எங்களை வந்து படின்னு சொல்றதை விட படிக்க வச்சாங்க பார்த்தீங்களா எங்க ஆசிரியர்கள். அது குறிப்பா சொல்ல போச்சு, எனக்கு பழைய ஆசிரியர் சில நம்ப என்னால மறக்கவே முடியாது. ஹை ஸ்கூல்ல துரசாமி வாத்தியார்னு ஒருத்தர், துரசாமி ஐயர் அவரு, அதே மாதிரி பொன்னுசாமி அப்படி சாமி, நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர். அவரு கணக்குல வந்து 90க்கு 100 வாங்குறவனு தான் அடிக்கல, 100 கம்மியா வாங்குறவனுக்கு அடி. வீட்டுல போய் எதுவும் சொன்னாலும் அதெல்லாம் ஏத்துக்க மாட்டான். அதாவது பள்ளி கல்விங்கிறத வந்து ஒவ்வொரு பையனும் படிக்க வைக்கிறோம் அப்படிங்கிறத விட படிச்சு ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தினங்களை எல்லாம் படிக்க வச்சாங்க. அப்பவே வந்து படிக்கிறது, அதாவது எந்த ஒரு செயல் எடுத்தாலும் ஆசிரியர் சொல்லி கொடுக்குறதே அப்ப மாரல் கிளாஸ் ஒன்று இருக்குங்க. அப்ப நீங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்துல கண்ணுறவும் ரொம்ப கருத்தோட செஞ்சு அந்த காரியத்தை முடிக்கிற மாதிரி பார்க்கணும்பாங்க. அப்பதான் அந்த காரியத்தை நீங்க வந்து ஜெயிக்க முடியும், பண்ண முடியும்னு சொல்லி எனக்கு ஆரம்பத்திலேயே சொல்லி கொடுத்தது எங்க ஆசிரியர்கள் தான், ஹைஸ்கூல்லேயே. அப்புறம் அதை முடிச்சோடனே அப்புறம் அப்பெல்லாம் வந்து காலேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிடெட் காலேஜஸ் தான். பியூசிக்கு வந்து காஞ்சிபுரம் பஞ்சபாசில் எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் இருந்தார், பக்கத்துல உள்ள காட்டுப்பாளையம் ஒரு CN ராமசாமின்னு, அவர் வந்து கூட்டிட்டு போனாரு. அவர் எப்படின்னா, அவர் CK ராமசாமின்னு பழைய லெஜிஸ்லேட்டிவ் செக்ரட்டரி இருந்தார் எங்களுக்கு சென்னை
மெட்ராஸ் லெஜிஸ்லேச்சர் அவருடைய சொந்தக்காரர். அங்கே முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வந்து பிஏ வந்து பிஎஸ்சி ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து படிச்சிருங்க. அப்போ சட்ட கல்லூரிங்கிறது ஒரே ஒரு கல்லூரி தான், சென்னை ஒன்று தானுங்க. அந்த சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் தான். குறைஞ்ச பார்த்தா ஒரு 250-300 பேர் தான் ஒவ்வொரு செக்ஷனுக்கு இருப்பாங்க. வேற யாரும் 4 செக்ஷன் தான். 4 செக்ஷன்லையுமே எஃப்எல் பிஎல் 2 பேர் இருக்குங்க. இதை முடிச்சு விட்டதுக்கு அப்புறம் நாங்கள் வக்கீல் தொழில் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சீனியர் எஜுகேட்டர் போய் நீங்க 1.5 வருஷம் போய் ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் கொடுத்து பார் கவுன்சில் கொடுத்து பார் கவுன்சில் எக்ஸாமினேஷன் எழுதி அதில் நீங்க பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார் கவுன்சிலில் வந்து என்ரோலே பண்ண முடியும். அப்போ சரி, நான் பிஏ முடிச்ச உடனே சரி எதுக்குடா லா படிக்கலாம் அப்படிங்கிறதுனா எனக்கு ஒரு ஆம்பிஷன். சரி நம்ம லா முடிச்சதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணோம்னால நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம நியாயத்துக்கு தான் கட்டுப்படணும் அப்படிங்கிறது சின்னதுல இருந்தே நம்மளோட கிராமத்தில் உங்களுக்கு தெரியும். நம்ம சமுதாயத்தில் வந்து தேவையில்லாமல் ஒரு பொய்யை சொல்றதோ இது பண்றதோ அதெல்லாம் ஒப்புத்துக்கவே மாட்டாங்க. நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்க, நியாயமா ஏதோ அதைத்தான் செய்யணும். அந்த மாதிரி ஒரு குறிக்கோளோட சரி வரலாம், வக்கீல் தொழில் பண்ணலாம், இல்லைன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வக்கீல் தொழிலுக்காக படிச்சு 6 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணேன். ப்ராக்டிஸ் பண்றப்ப சரி நம்ம ஜுடிஷியரி வரணும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி 2 தடவை முயற்சி பண்ணுங்க. எல்லாம் எவ்வளோ முயற்சி பண்ணியுமே எனக்கு வந்து ஒரு அது என்னுடைய இதில் வந்து எதிர்காலத்தில் வந்து வேற விதமாக இருக்குங்கிறதுக்காக கிடைக்கலையோ, அல்லது கிடைச்சிருந்தா நான் வேற நேரம் என்னுடைய பேட்சில் வந்தவங்கலாம் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஆகி ரிட்டையர் ஆகி கமிஷனில் இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த இன்னைக்கு எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கிடைக்கல அப்படிங்கிற கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் வெக்ஸ் ஆகிட்டேன். என்னடா இது நம்ம இவ்வளோ தூரமெல்லாம் ஒரு படித்து நம்ம வந்து நான் ப்ராக்டிஸும் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தேன். அவர் ஓஎம்ஆர் வெங்கடேஷன் சொல்லி மிஸ்டர் ஓஎம்ஆர் வெங்கடேஷன் சீனியர் அட்வொகேட், அவர் மூலியமா நல்லா அவர் அப்படிதான் சொல்லி கொடுப்பார். எது நியாயமான கேஸ் அந்த கேஸ் மாத்திரம் நீ ஏற்றுக்க, தேவையில்லாமல் ஏதாவது கொண்டு கொடுத்தா அந்த கேஸெல்லாம் ஒப்புத்துக்காதே பாரு, நியாயத்துக்கு அதை வச்சு பார்த்தா பேசிக்காவே பார்த்து கிடைக்கல. சரி ரைட். அப்புறம் அப்செட் ஆனோடனே என்னுடைய மைத்துனர் இருந்தார். எனக்கு திருமணம் ஆனது கரூர்ல. அவர் என்ன சொன்னாரு, சரி நீங்க இது ஒன்று இது பண்ண வேண்டாம், வாங்க பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு. என்னங்க பிசினஸ்ன்னு கேட்டேன். நான் ஒன்று மாதிரி டெக்ஸ்டைல்னாரு. எங்க டெக்ஸ்டைலுங்கிறீங்க, எனக்கு டெக்ஸ்டைல் பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னு. இல்லை தெரிய வேண்டாம், நீங்கள் வாங்க கற்றுக்கலாம், நீங்கள் அது வாங்க, நீங்கள் அங்கே நான் ஒரு கூட்டு சேர்ந்து பண்ணிக்கலாம். அப்போ அந்த மாதிரி தொழில் தெரிஞ்சு இருக்கிறாங்க நிறைய பேர். ஏன்னா இது மாதிரி நம்ம ஃபண்ட்ஸ் வேணால் கேபிட்டல் போடணும் இல்லைங்களா, அது இல்லாமல் சிறப்படுறது இருக்கிறாங்க, வாங்கன்னு சொல்லி எனக்கு கூட்டிகிட்டு பண்ணுறேன். அப்புறம் தான் ஈரோட்டிலிருந்து நான் கரூர் போய் செட்டில் ஆகுங்க. செட்டில் ஆகி ஆரம்பத்தில் வந்து இந்த தொழிலில் வந்து என்ன வர்றப்பவே ஈரோட்டு வரும்போது எங்கள் அப்சி, அதாவது எனக்கு சித்தப்பாவுடைய மாமனார் யூசி முசாமி கவுண்டர்ன்ட்டுங்க ஈரோடு, அவரு கிருஷ்ணா ஃபேப்ரிக்ஸ்ன்னு சொல்லி ஈஸ்வரன் கோயில் வீதியில் வச்சிருந்தார். நான் போய் அப்சி நான் அது மாதிரி பிஸ்னஸுக்கு போகிறதுக்கு அப்சி அப்படின்னேன். அப்போதான் சொன்னார், மாப்பிள்ளை நீ போகிறவன் வந்து என்ன செய்கிறீங்கன்னா போன உடனே வந்து நீ படிச்சிருக்கிறேன்னு சொல்லி கூட கரஸ்பாண்டன்ஸில் போட்டு நீ இதை பண்ணு அதை பண்ணு சொல்லிடுவாங்க. நீ அந்த வேலை பார்த்துக்கிட்டே தொழிலில் என்ன நுணுக்கம், ப்ரொடக்ஷன் என்னங்கிறத பேசிக் தெரிஞ்சுக்க. தொழில் நீ ப்ரொடக்ஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ தப்பிச்சு மேலே வரலாம். வெறும் கரஸ்பாண்டன்ஸுங்கிற மாதிரி எழுதி இது தபால் எழுதிட்டு இருந்தீங்கன்னா அது பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லி எனக்கு அருமையான அட்வைஸ் கொடுத்தார். அவருடைய கடைசி காலத்தை வந்து நான் போய் இதை தான் சொல்லிட்டு இருந்தேன், அப்சி நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ வந்தோடனே பார்த்தா எனக்கு ஒரு 4 கூட்டாளிகள் இருந்தோம். ஒவ்வொருத்தரும் போய் பார்த்து பேசணும், எல்லாம் அவங்க இந்தந்த வேலை தான் பார்க்கணும்னு சொல்லி சொன்னாங்க. சரி நான் கரஸ்பாண்டன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் என்ன அறியாமே எனக்கு ஒரு ஆவல் அது தூண்டிச்சு. அப்படி சொன்னது சரி நம்ம கற்றுக்கணும். அப்போ என் பக்கத்துல ஒரு கூட்டாளி கேட்டேன், ஏங்க இந்த தொழில் சம்பந்தம் எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கல என்ன அப்படின்னு. அவர் என்னன்னாரு, என்ன மாப்பிள்ள வந்தோன்னே எல்லாம் கற்றுக்கலாம்னு ஆசைப்படுறீங்களா, உன்னை கொஞ்சம் பொறுங்க, நீங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கற்றுக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னார். எனக்கு அதே ஒரு வைராக்கியமாக போச்சு. என்னடா இது இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு அப்படி யோசனை பண்ணேன். இங்கே கரூர்ல முனிசிபல் ஹைஸ்கூல்ல வந்து ஒரு லிவிங் மாஸ்டர், அவர் பேர் மிஸ்டர் லக்ஷ்மணன், அவர் தில்லிங்க. இப்போ அவர்கிட்ட போய் அவரை ஒரு நாள் சந்திச்சு, அடிக்கடி கடைக்கு வருவார். ஒரு நாள் சந்திச்சு சார் கூட தனியாக ஒரு 10 நிமிஷம் பேசணும்னு சொல்லி கேட்டேன். என்னங்கண்ணா சார், இந்த மாதிரி தொழிலுக்கு வந்தாச்சு, எனக்கு தொழில் தெரிய மாட்டேங்குது, எனக்கு என்னே தெரிய மாட்டேங்குது, என்னமோ வர்றாங்க போறாங்க, கட்டெடுத்து வைக்கிறாங்க, கொடுக்குறாங்க, ஃபேப்ரிக் வாங்குறாங்க, அனுப்புறாங்க, நான் வெறும் இன்வாய்ஸ் மாத்திரம் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன் ஏன்னு சொல்லி கேட்டேன். எங்கிட்ட என்னங்க கத்துக்கிறது இருக்கு, நீங்க படிச்சது வக்கீல் படிச்சிருக்கிறீங்க, நீங்க எங்கிட்ட கத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு, நான் என்ன சொல்லி கொடுக்குறேன். இல்லை சார், எனக்கு சப்ஜெக்டை மாத்திரம் பேசிக் பூரா நீங்க சொல்லி கொடுங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நீங்க ப்ராக்டிக்கலா போகலாம். சரி ஆரம்பத்துல சரி என்ன நூலுனா என்ன, நூலை எப்படி உற்பத்தி பண்றது,
அதை எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜா அது பாவப்படுறது சப்ஜெக்ட், அதாவது என்னென்ன கவுண்ட், என்னென்ன எப்படி தயார் பண்றது அப்படின்னு பிள்ளை பத்தி சொல்லிட்டாரு. எனக்கு அந்த சப்ஜெக்ட் பத்தி ஜாஸ்தி தெரியுங்கிறது இல்லை. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நூலும் எடுத்து என்ன நூல்னு சொல்லி அது கவுண்ட். ஏன்னா ஒவ்வொரு ஃபேப்ரிக் தயார் பண்றதுக்கு ஒவ்வொரு கவுண்ட் வேணும். அதுக்காக பேஸ் பண்ணி அதுக்கு சொல்லி கொடுத்தாரு. சரி, அப்பதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இதை ப்ராக்டிக்கலா என்ன சொன்னாரு, அவர் 3 மாதம் சொல்லி கொடுத்துட்டு, நீங்க என்ன பண்றீங்கன்னா ப்ராக்டிக்கலா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தறியில போய் தான் பார்க்கணும். சும்மா நாம இங்க வந்துட்டு ஒரு இதை பார்த்து கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுங்க, பக்கத்துல மாங்கப்பாளையம் இருக்கு, சொந்தக்காரர் தறி இருக்குது, 20 தறிக்கு மேல போட்டுருக்கிறாரு, கைத்தறி. அந்த கைத்தறி எனக்கு பேசிக்க நூல் சுத்துறதே தெரியாது இல்லைங்களா. நூல் சுத்துற ஆட்டை எப்படி, என்ன ஏது, நூல் சுத்துறது என்ன, நூல் எப்படி சுத்துறது எல்லாம் பூரா கம்ப்யூட்டர் சுத்தி, அப்புறம் பாவு ஓடுறது, பாவு பண்ணிக்கிறது, ஒடி எடுக்கிறது, அதுல சட்டம் எத்தனை விதி, எத்தனை சட்டம், இதெல்லாம் பூரா கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசத்துல அப்படியே டெய்லி காலையில 6 மணிக்கெல்லாம் போயிடுவேன். ஏன்னா அப்பெல்லாம் அது தறிகள் கைத்தறிகள் டைம் கிடையாது. ஏன்னா அவங்க காலை நேரத்துல வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. காலையில 6 மணிக்கெல்லாம் இந்த சில குளிச்சு நேரா போயிட்டு ஒரு 8:30 மணி வரையில அந்த தறிக்குள்ளேயே சுத்திக்கிட்டு ஒவ்வொன்றும் ஒரு நுணுக்கத்தை கத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட கைத்தறி பூரா தெரிஞ்சுக்கிட்டோம். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏன்னா இதுல என்ன பேசிக்கன்னா, ஒரு பொருள் தயார் பண்றதை விட அதனுடைய காஸ்ட் வைஸ் எப்படி வருதுங்கிறது கணக்கு பார்க்கணும். அதுக்கு எப்படி என்னென்ன கன்சம்ஷன் அப்படிங்கிறது அதையும் கொஞ்சம் அது பேசிக் தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் கைத்தறியும் இல்லாம எங்களுக்கு அப்ப பௌர்ணம் ஆர்டர் இருந்தது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த கார்மெண்ட்ஸ் ஐட்டம் எல்லாம் நிறைய போயிட்டு இருந்தது. அப்ப கிரேப்னு சொல்லி ஒரு ஐட்டம்ங்க, கேரளா பட்டா, அது இல்லாம இன்னொரு ரேட்டு மேட்டி, 2க்கு 30, 2க்கு 30 மேட்டி. இதெல்லாம் டெல்லி, பாம்பே, கல்கட்டா, பெங்களூர், இது மாதிரி இப்போ பையர்ஸ் எல்லாம் அவங்க கார்மெண்ட்ஸ்க்காக வாங்குவாங்க. சரி, அது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரம் நாமக்கலுக்கு பக்கத்துல கொண்டமநாயக்கம்பட்டின்னு சொல்லி நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர் ராமசாமின்னு, அவர் சாதாரணமா அவ்வளவு தறி ஒரு 10-30 தறி வச்சிருப்பாரு. தோலை தூட்டு விட்டு அப்படி ஜாலியா வருவார். அப்படின்னு நான் கேட்டேன், ஏங்க நான் தறியை பார்த்தேன், அந்த மாதிரி கொஞ்சம் கற்றுக் கொடுக்கல அப்படின்னு. வாங்க மகாராஷ்டிரா வாங்க, நீங்க கத்துக்கிறது என்ன தப்பு, தொழில் தானே வாங்க சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி வர சொன்னார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையில கிட்டத்தட்ட 6:30 மணிக்கெல்லாம் புறப்பட்டு நேரா அங்க போயிடுவேன். போன சாயங்காலம் அவரில் அங்கே தரையிலே இருப்பேன். மத்தியானம் சாப்பாடு அங்கேயே சாப்பிட்டு அவர் சொல்லி கொடுக்கறத வச்சு கம்ப்ளீட்டா கத்துக்கிட்டுங்க. அந்த பௌர்ணமி கத்துக்கிறது எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அது என்ன கண்டிஷனா, சில டைம்ல எந்த நூலை போட்டா என்ன எவ்வளவு வரும், ஏன்னா கைத்தறிக்கும் பௌர்ணமுக்கும் அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குங்க. அதை கத்துக்கிறதுக்கே திரும்ப எனக்கு மறுபடியும் 1 மாசம் ஆகி போச்சு. அதெல்லாம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓரளவு சரி. அப்ப என்ன ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்ததுங்க. அதாவது கூட்டு வியாபாரத்தை பற்றி போன மீட்டிங்ல சொல்லிட்டு இருந்தாரு. கூட்டு வியாபாரம் பண்ணணும், போகணும், வரணும். கூட்டு வியாபாரியை கடைசியில ஏமாத்தி விட்டாங்க, ஏமாத்தி சொன்னது ஒண்ணு செயல் ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாரு நம்ம நண்பர், போன தடவை பேசுற நண்பர். எனக்கு அப்ப நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஓஹோ, நமக்கு அது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி போச்சுங்க. இவர் நம்ம எப்படி ஒரு கூட்டுல எந்த முக்கியமான இருக்கிறவர் ஒரு சில வேலைகளை கொடுத்து போய் சென்னையில போய் பாட்டு சொல்லி அனுப்பிச்சது. அவர் அந்த வேலையை பார்க்காம தன்னுடைய வேலையை மாத்திரம் பார்த்துட்டு இருந்தாரு. இப்போ நான் சொன்னேன், வந்தோடனே ஏங்க ஒரு தொழிலுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், இப்போ நாம ஆரம்ப ஸ்டேஜ், இப்போ இந்த சமயத்துல நாம தொழிலை பார்க்காம இப்போ நாம அந்த மாதிரி மற்ற வேலையை பார்த்தேன் எப்படிங்கன்னா, அப்படியெல்லாம் நான் இருக்க முடியாது, நீங்க வேண்டாங்க, நீங்க பட் ப்ரொசீட் பண்ணுங்க, நான் நீங்க உங்க தொழில நீங்க வேணா நான் விளைவிக்கிறேன்னு சொல்லி படான்னு சொல்லிட்டாரு. இப்போ நானும் என்னுடைய மைத்துனர் தான், என்ன கூட்டிட்டு எங்க ஆரம்பிச்சு மைத்துனர் தானே, மைத்துனர் சரி நானும் சரிட்டேன் நான். ஏன்னா ப்ரொடக்ஷன் தெரிஞ்சுட்டேங்களே, அவங்களுக்கு யாருக்கு எனக்கு தறியை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்தது அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் மைத்துனர் கேட்டால், ஏங்க அவங்கள போக சொல்லிவிட்டு நம்ம என்னங்க பண்றதுன்னு, எனக்கு தெரியும் நீங்க ஒன்றும் கஷ்டப்படாதீங்க பார்க்கல அப்படின்ட்டு. ஆரம்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா 5 தறி 10 தறிக்கு நூலை கொடுத்து அதை வாங்கி, ஏன்னா எவ்வளவு சிரமங்கிறது ஒரு நூலை கொடுக்கறது ஒரு பெருசு இல்லைங்க. அந்த தறியாரை நம்ம கரெக்டா கொண்டு கணக்கு கொடுத்து நம்ம என்ன ஒரு சாதாரண ஒரு பாவம்னு வச்சுக்கலேன், அது ஒரு 40 பெட்ஷீட் வரணும் அப்படின்னா அந்த 40 பெட்ஷீட் வரணும். 38, 39 நமக்கு அது லாஸ். ஸோ அது வராம அளவுக்கு என்னங்கிறது சொல்லி கொஞ்சமா ஒரு 5 தறி கொடுத்து, ஒரு 10 தறி கொடுத்து, இப்படி வெரி ஸ்லோலி. உங்களுடைய மைக் மியூட் ஆயிடுச்சுங்க, அன்மியூட் பண்ணுங்க. இவருங்களா? இப்ப வருதுங்க. இவர் இப்ப என்ன ஆச்சுன்னா நமக்கு ஒரு மாதிரி அப்ப அந்த 4 வருஷத்துல ரொம்ப சிரமப்பட்டோம். அது சிரமம்னா, ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, அது லோக்கல் சப்ளை இல்லைங்களா, அவங்கள எல்சிஆர் ஓபன் பண்ண மாட்டாங்க, சரகை வாங்கிட்டு போயிடுவாங்க.
திரும்ப பணம் வருது, நாளைக்கு வரும், நாளைக்கு வரும், இப்படியே வருன்னு ஒவ்வொரு நாளும். ஏன்னா எந்த ஒரு பொருளா இருந்தாலும் நீங்க காசு கொடுத்து வாங்கிட்டு அதுல தயார் பண்ணீங்கன்னா அது பிரச்சனை இல்லை. கடனை வாங்கி நம்ம பண்ணோம் அப்படின்னா எந்த வியாபாரம் வந்து செழிக்காது, ரொம்ப கஷ்டம். கடனை வாங்கணும், 75% நம்மகிட்ட இருந்து 25% கடன் வாங்குறது பத்தி தப்பு இல்லை. ஆனா அது இல்லாம பண்ண நான் என்ன கஷ்டப்பட்டோம்னா, எங்களுடைய முதல்ல வந்து நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோலியா டெவலப் பண்ணணும்னு சொல்லி இது பண்ணுச்சு. அப்ப நமக்கு அவருடைய ஃபாதர்ல வந்து அவர் ஒரு அட்வைசர். அவர் எப்படின்னா அவரு ஜாக்கரி மெர்ச்சன்ட்டுங்க. அப்பவே முதல்ல இருந்து அவங்க ஜாக்கரி எக்கச்சக்கமா பண்ணிட்டு இருந்தாங்க, ஸ்ரீலங்கா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அவர்கிட்ட போய் ஒரு அட்வைஸ் கேட்டேன், ஏன்னா எக்ஸ்போர்ட்ல இனிமேல் நான் போகணும் அப்படின்னா. அப்ப ஃபார்ச்சுனேட்லி எனக்கு லக்கிலி மெகசின் டுனாட் அப்படின்னு சொல்லிட்டு டென்மார்க் பையர் அவர் வந்து திடீர்னு ஒரு வேற ஒரு ஏஜென்ட் மூலியமா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரெண்டுக்கு பெண்ணுக்கு 2,000 பேர் கேஸ்மெண்ட் நேச்சுரல் சப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டாரு. நான் சப்ளை பண்றேன்னு சொல்லி அதை ஃபர்ஸ்ட் ஆர்டரை நாங்கள் எடுத்து செஞ்சோம். அதுல வந்து அந்த குவாலிட்டியும் டெலிவரியும் நாங்கள் கரெக்ட் டைம்ல நாங்கள் செஞ்சதுனால அவர் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி, நீங்க இதை எப்படி மெயின்டைன் பண்ணீங்கன்னா யூ கேன் டன் எவ்ரிதிங் வெரி வெல், நல்ல ஸ்கோப் இருக்கு உங்களுக்குன்னு சொல்லி சொன்னார். சார் அவருடைய ஆசீர்வாதமா கூட இருக்கிறோம். இது என்ன அப்படின்னா, என் ஃபாதர் என்ன சொன்னாருன்னா, அட்வைஸ் பண்ணாருன்னா, நீங்க ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கா இல்லையான்னு கட்டாயம் பார்க்க முடியாது. ஏன்னா அவர் அன்னைக்கு நடந்த சம்பவம், எனக்கு 10 ஆர்டர் கொடுக்குற ஒரு பையர், இஸ்மீர்னு சொல்லி டென்மார்க் பையர். அவர் இஸ்மீர் அப்படின்னு அவருக்கு இல்லை ஆக்சுவலா போது அந்த கேட்டாக் சேல்ஸ் இருந்தாங்க, இப்போ அவர் இல்லை. அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்து 10 ஐட்டத்தை கொடுத்து எனக்கு ரேட்டு கொடுக்க சொன்னார். 10 ஐட்டத்துல அவர் அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா ஒரு 7 ஐட்டத்துல வந்து எனக்கு நல்ல ஒரு மார்ஜின் இருந்தது. மிச்சம் 3 ஐட்டத்துல வந்து மார்ஜின் இல்லைன்னா ஒரு 1% 2% மார்ஜின் கூட கிடையாது. அவர் என்ன சொன்னாரு, அப்ப நம்ம சரி ஃபாதர்ல போய் கன்சல்ட் பண்ணிக்கலான்ட்டு, ஏன்னா நான் எடுத்து அடுத்த ஸ்டெப் வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் வைக்கணும். ஏன்னா ஒரு தொழிலுங்கிறது வந்து எடுத்துட்டு படப்படம் நம்ம கால வைக்க முடியாதுங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா வச்சுதான் நான் இந்த அளவுக்கு வந்தேன். அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்து எந்த ஒரு ஆர்டர் எடுத்தாலும் அந்த ஆர்டர்ல லாபம் இல்லாட்டி பரவாயில்ல, 10 எடுத்துருக்கிறீங்க, 7 லாபம் இருக்குதுங்க, 3 லாபம் இல்லைங்கிறீங்க, சரி விட்டுருங்க. ஆனா ஒரு 1/4% நஷ்டத்தை கூட இனிமேல் எந்த பிசினஸ் அக்செப்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த 1/4% நஷ்டம்ங்கிறது உங்களை எங்கேயும் எடுத்துட்டு போயிடும். ஏன்னா அதே இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஏதோ ஒன்று கொண்டு கடைசி பிடிச்ச ஆளுங்க. அதனால வந்து லாபம் இல்லாட்டி பரவாயில்ல, லாபம் இல்லாம எந்த ஒரு காரியம் செய்ய வேண்டாம்னு சொல்லி சொன்னார். அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தைரியம் ஊக்கம் கொடுத்தோன்னே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோலி அப்படியே 10 தறி 50 அடி ஆச்சு, 50 அடி ஆச்சு. ஏதாவது நீங்க எடுத்துட்டீங்கன்னா கரூர்ல கிட்டத்தட்ட 10 கிலோ ஒரு 100 தறி இருக்கும். சென்னி மேல, தாண்டாம்பாளையம், சிவகிரி இந்த ஏரியா பூரா கைத்தறி. அப்ப கைத்தறின்னு சொல்லி போச்சுன்னா ஐக்கியா ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து 1982 ஐக்கியான்னு சொல்லி அந்த பையர் உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லா வேர்ல்டு பூரா அவங்க இருக்கிற ஏகப்பட்ட சோர்ஸ் இருக்கு. அவங்க தான் ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைச்ச ஒரு அருமையான ஒரு பையர். அவங்க சொன்ன நாம்ஸ் பிரகாரம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைல்டு லேபரை ஒழிக்கணும், ஒழிச்சா தான் உனக்கு அந்த ஆர்டர் கண்டினியூ ஆகும்னாங்க. இந்த சைல்டு லேபர் அப்படிங்கிறது உங்களுக்கு கைத்தறி நெசவு நெய்கிறாங்கன்னா புருஷன் பொண்டாட்டி 2 பேர், ஒருத்தர் நூல் சுற்றுவாங்க, ஒருத்தர் வந்து தறி நெய்வாங்க. அந்த குழந்தை எங்க கொண்டு விடுவாங்க, கொண்டா தறி கட்டி போட்டுட்டு இருப்பாங்க, அங்கே தொட்டில் கட்டி போட்டுருப்பாங்க, இது பண்ணியிருப்பாங்க. அப்பதான் அவங்க சொன்னாங்க, சைல்டு லேபர் நீங்க ஒழிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நாங்கள் மேற்கொண்டு ஆர்டர் கொடுப்போங்கிறதுனால இந்த சைல்டு லேபர் ஒழிக்கிறதுக்கு மாத்திரம் நாங்கள் அவ்வளோ சிரமப்பட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரை போய் அவங்கள வந்து மோட்டிவேட் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்புறம் அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஹைஜீனிக்காக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் சாதாரணமா ஒரு பாத்ரூம் அதெல்லாம் இல்லாமல் கிராமத்தில் இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் போய் அதெல்லாம் சொல்லி எப்படி இருக்கணும், அப்பதான் நமக்கெல்லாம் ஆர்டர் கிடைக்கும். நீங்க மேற்கொண்டு நிறைய இது இருக்கு, நான் மேற்கொண்டு நிறைய ஆர்டர் கொடுக்குறேன், உங்களுக்கு லாபம் வரும், எனக்கு லாபம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்தேன். சரின்னு சொல்லிவிட்டு ஐக்கியாவுடைய என்னென்ன ஒவ்வொரு ஸ்டெப்பும் சொன்னாங்க. சொன்னதை வச்சு நாம அப்படியே வரிசையா வருஷப்படுத்தி எல்லாரும் செஞ்சோம். அப்படியே பண்ணிட்டு இருக்கிறப்போது அடுத்தது ஒவ்வொரு பையரா. அப்புறம் அப்போ மெயினா என்னன்னாங்க, இந்த பிசினஸ்ல அந்த குவாலிட்டியில மாத்திரம் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு ஆர்டர் வாங்கிட்டோம், டக்குன்னு நூல் விலை ஏறிடுச்சு, டாலர் குறைஞ்சு போச்சு, என்ன செய்ய முடியும், வேற வழி இல்லை. ஆனா நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா ஆர்டர் பையர் நம்ம விட முடியாது, நம்மள்ட்ட போக மாட்டாங்கிற ஒரே இதுக்காகனால கிட்டத்தட்ட 6 மாசம் வந்து நான் வந்து அது நஷ்டத்துக்கு தான் சப்ளை பண்ணேன். அப்ப என்னுடைய பிரதர்ல கேட்டாரு, ஏங்க நஷ்டத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி நஷ்டத்தை போய் கிடைச்சி நம்ம ஏதாவது ப்ராப்ளம்னு என்ன பண்ண முடியும், நீங்க என்னங்க பண்றீங்கன்னா, இல்ல நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆனா பையன் நம்மள ரொம்ப கான்பிடன்ஸா இருக்கிறாரு,
அந்த கான்பிடன்ஸை நம்ம வந்து இது பண்ண வேண்டாம், நம்ம கட்டாயம் நம்ம விட்டு நம்ம பின்னாடி நல்லது எதிர்பார்க்கலாம்னு சொல்லி செஞ்சிருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 6வது மாசம் நூல் விலை குறையுது, நான் குவாலிட்டியில வந்து 1% கூட குறை கிடையாது, அதுதான் முக்கியம். அதே மாதிரி டெலிவரி ஷெட்யூல் அந்த நான் என்ன செஞ்சேன், கரெக்டா அந்த 6 மாசம் ஆச்சுன்னு டாலர் விலை கூடுது, யானை விலை குறையுது. என்ன சிரமப்பட்டனோ அது வந்து 3 மாசத்துல வந்து அதை கவர் பண்ணிட்டேன். சப்ஸ்டியூட்டா நீங்க பாத்தீங்கன்னா நான் ஐக்கிய பையர் எல்லாமே வேற சில பையர்களுக்கும் கொஞ்சம் செஞ்சோம்னா அப்போ இந்த யூஎஸ்ல நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேர்ல வந்து போய் அங்கங்க செட்டில் ஆனாங்க. இந்த சிங்கப்பூர்னு சொல்ல போச்சுன்னா சிங்கப்பூர் வந்து சினிமா டெக்கோரமா அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கிறாரு நம்ம ஒரு சைனீஸ், அவரு கூட சப்ளை பண்ணியிருக்கிறேன் சின்ன சின்ன ஆர்டர். ஆனா மற்றதெல்லாம் நீங்க வந்தீங்கன்னா மலேசியாலயோ மற்ற இடத்துலயோ எங்களுடைய ஆட்டுகள் எதுவும் போல. யூரோப்பு, யுஎஸ் இதெல்லாம் ஆஸ்திரேலியா இதெல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீங்க என்னுடைய ஒரே எய்ம் என்ன அப்படின்னா அந்த இன்வால்மெண்டோட செய்யணும். செய்யறது குவாலிட்டி கான்சியஸ். அந்த குவாலிட்டி கான்சியஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப சிரமம். டெலிவரி ஷெட்யூல் வந்து கட்டாயம் மெயின்டைன் பண்ணி ஆகணும். கொஞ்ச நாள் கைத்தறியெல்லாம் நல்ல கிட்டத்தட்ட ஒரு 8,000 10,000 தறி பக்கமா ஓடிட்டு இருந்ததுங்க. சென்னை மேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேக்சிமம் ஓடிட்டு இருக்கு. ஒரு பையர் வந்துங்க குறிப்பிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு டைம் வந்து ஷார்டன் பண்ணாங்க. அப்போ கைத்தறி இல்லாட்டி பரவாயில்ல, எங்களுக்கு பவர்லூம் கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பவர்லூம் கொடுன்னு சொல்லி கேட்கிற போத சரி இப்போ ஓகே பவர்லூம் போகலான்னு சொல்லி பவர்லூமை வெளியே கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம். அப்போ என்னுடைய சன்னு வந்து அவர் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அவரு பிசினஸ்க்கு வந்துட்டார். அவர் பேர் அசோக் ராம்குமார். வந்தோடனே என்னாச்சு, இல்லைங்க நம்ம தறி ஆட்டோலூம் வருதுப்பா, ஆட்டோலூம் போடலாங்க, ஆட்டோலூம் போட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி நமக்கு கிடைக்கும். இப்ப கிடைக்குதுங்களா? சரி. அப்ப வந்து அவர் என்ன சொன்னாங்கன்னா ஆட்டோலூம் போட்டுக்கலாம்னு சொல்லி ஆட்டோலூம் போட்டோம்ங்க. அந்த ஆட்டோலூம் போட்டு எல்லாம் இதாகி கரெக்டா நாங்க அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி ஸ்லோலி 20 அடி போட்டோம், அப்புறம் 50 அடி போட்டோம், அப்புறம் 100 அடி போட்டோம். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் இன்ஹவுஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூரா ஓன் ஸ்டிச்சிங் மிஷின் பூரா அங்கேயே போட்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 பேர்த்தோட ஆரம்பிச்ச கம்பெனி இது. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கு மேல இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து டைவில்டு மாதிரி நான் வைக்காம இருந்தேன். சரி அதையும் ஒன்று ஆரம்பிக்கணும்னு சொல்லி அதையும் போட்டு கவர்மெண்ட் நாம்ஸ் எப்படி இருக்கோ இன்னைக்கு எவ்வளவு கண்டிஷனோட இருக்கோ அந்த அளவுக்கு கண்டிஷனோட வந்து ஃபுல் ஃபிளஜரா பண்ணியிருக்கிறேன். நீங்க என்னோட வீடியோ பார்த்து இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் வந்து நான் வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் வேலை வந்தேனுங்க. அதாவது ஒண்ணு என்ன அப்படின்னா நம்மளுடைய காரியத்தை நமக்கு புரிய இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டு நம்மளுடைய இதை வந்து எகென்ஸ்ட் மனசாட்சி வச்சு எதுவும் செய்யக்கூடாது. குவாலிட்டி கான்சியஸ் பிளஸ் டெலிவரி ஷெட்யூல் இந்த 2 இருக்கிற போது எனக்கு இது ஆரம்பத்திலே நான் பள்ளிக்கூடத்தை படிக்கிறப்ப எனக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்து வச்சு எல்லாம் நான் படிச்சது வச்சு அந்த வச்சு அதே மோட்டிவேஷன்ல வந்தேன். இன்னொன்னு சொல்ல போச்சுன்னா சிறப்பா சில சமயங்கள்ல இந்த எக்ஸ்போர்ட் ஆர்டர் கொடுக்க மட்டும் எப்படின்னா எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு கிடைக்காது போகாது. நீங்க நிறைய கிடைக்கும், சில டைம்ல கிடைக்காது. அது மாதிரி கிடைக்காத ஆர்டர் சமயத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு தொய்வு, என்னடா இது இப்படி கிடைக்கலையே என்ன ஆகுறது அப்படிங்கிற சமயத்துல எனக்கு வந்து பக்கபலமா இருந்து என்னை என்கரேஜ் பண்ணது என்னுடைய மனைவி தான். இல்ல ஒரு ஐயா இது பண்றீங்க, அவசரப்படாதீங்க, தானா வரும். ஏன்னா குவாலிட்டியும் டெலிவரி ஷெட்யூல் கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு மனசாட்சி பத்தி நீங்க எதாவது தப்பு பண்ண கிடையாது. அப்படிங்கிற போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வரும்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா சப்சிக்வெண்டா நீங்க ஒரு 82 92 வர்றப்போ உங்களுக்கு நல்லா டெவலப் ஆயிடுச்சு. 92ல இருந்து இன்னைக்கு வரலாம் அப்படியே ஸ்லோலி டெவலப் ஆகி கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 4000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க உள்ளுக்குள்ள வேலை செய்யறவங்க. இன்ஹவுஸ்ல எல்லாருமே எக்ஸப்ட் மில்லு எங்கிட்ட நூல் வாங்கி டை பண்ணி நாங்களே வீவ் பண்ணி நாங்களே கட் பண்ணி நாங்களே தைச்சு நாங்களே இதை பண்ணி இத்தனைக்கு உங்களுக்கு வந்து அவ்வளவு பேக்கிங் இது ஃபெசிலிட்டிஸ் வேர் ஹவுஸ் இந்த நாம்ஸ் பூரா எங்களுக்கெல்லாம் இந்த ஐக்கிய மூலியமா கற்றுக் கொடுத்தாங்க. அது பிரகாரம் ஃபுல்லாக நல்லா டெவலப் பண்ணி இன்னைக்கு நான் இதை அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். அச்சீவ் பண்ணதும் இல்லாமல் ஹேண்ட்லூமை பொறுத்த மட்டும் சேர்ந்தாப்புல ஒரு 6 வருஷம் கண்டினியூஸாக கோல்டு மெடல் வாங்கணுங்க. இப்போ பவர்லூம் இதில் வந்து டெக்ஸ்ப்ரோஸ் இல்லை எனக்கு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 அவார்ட்ஸ் எங்களுக்கு வாங்கிட்டு இருந்தேங்க. இன்னும் சொல்ல போச்சுன்னா ஏதோ ஓரளவுக்கு எங்களுக்கு அன்னைக்கு நாங்கள் ஒரு 10 லட்சம் 15 லட்சம் டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருந்தவங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு மேக்சிமம் ஒரு 400 கோடி கிட்டத்தட்ட செஞ்சுட்டு இருக்கிறேங்க.
இது இல்லாம நாங்க வந்து அங்கங்க சோலார் போட்டுருக்கிறோம், விண்டு மில் கொஞ்சம் போட்டுருக்கிறோங்க. இப்படிதான் ஸ்லோவாக டெவலப் பண்ணோம். ஆனா ஒண்ணு நல்லா மனசுல வச்சுக்கோங்க, எந்த ஒரு தொழிலை செய்யறதா இருந்தாலும் அந்த தொழில் நமக்கு ஃபுல் இன்வால்மெண்ட் வேணும். எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் அந்த இண்டஸ்ட்ரி வந்து நம்ம சக்சஸ் பண்ணணும்னு இன்வால்மெண்ட் எல்லாம் முடியாது. டைம் பார்க்கறதோ அல்லது சோர்ந்து போறதோ இதெல்லாம் எதிர்க்கக்கூடாது. இது இல்லாம அந்த இன்வால்மெண்ட்டோட நீங்க செஞ்சீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா, அது உடனே டக்கு ஜம்ப் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு ஸ்டெப்பா வச்சோம்னா தான் நம்ம அதை மேலே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது என்னுடைய இது. நான் இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணமே வந்து ஏதோ என்னுடைய ஒரு உழைப்பு, கிட்டத்தட்ட 50-60 வருஷம் இருந்தாலும் பெரியவர்கள் ஆசி, ஆண்டவனுடைய இது, அப்புறம் என்னுடைய குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு எல்லாம் சேர்ந்ததுனால நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு மேலுக்கு வந்திருக்கிறேன். அதாவது இதுவரை வந்து பொறுமையா இருந்து என்னுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட அனைத்து சங்கதிகளும் கேட்டுக்கொண்ட எங்கள் கொங்கு பிசினஸ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி, மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இது இல்லாம என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அவரு என் பங்காளி ராஜசேகரும் என் மாப்பிள்ளை பள்ளிமனு, அவளுக்கு வந்து என்னுடைய நன்றி திரும்ப நான் சொல்லிக்கிட்டு வணக்கம். அருமையான ஒரு சிறப்புரையை இன்றைய நமது விருந்தினர் மிக தெளிவாக நம் சொந்தங்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளார். தொழிலில் நாம் எதை கவனம் செலுத்த வேண்டும், அந்த தொழிலில் துவண்டு போய்விடாமல் நம் வாழ்வில் வெற்றி பாதையில் செல்ல எவ்வகையான தாரக மந்திரங்களை நாம் கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்க வேண்டும் என்பதை துல்லியமாக நம் அனைவருக்கும் புரியும் வண்ணம் நம் சிறப்பு விருந்தினர் தெரிவித்தமைக்கு அவருக்கு நன்றி பாராட்டி, நம் சிறப்பு விருந்தினருடன் உங்களுடைய தொழில் நிமித்தமான கேள்விகளையும் உங்கள் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் ஒரு தந்தை ஸ்தானத்தில் வாழ்வில் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி செய்து வெற்றி பாதையில் சென்று கொண்டிருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினரிடம் கேட்க வேண்டிய கேள்விகளை சேட் பாக்ஸ் வாயிலாக சொந்தங்களே பதிவு செய்யுங்கள். உங்களுடைய கேள்விகள் அனைத்தும் கோர்வையாக எடுக்கப்பட்டு இன்றைய சிறப்பு விருந்தினர் நமக்கு நேரம் ஒதுக்கி நம் அனைத்து கொங்கு சொந்தங்களும் அவர்கள் தொழில் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களுடைய பொன்னான நேரத்தை நமக்கு இன்று செலவிட்டுள்ளார். இன்றைய சிறப்பு விருந்தினரிடம் நிறைய சொந்தங்கள் அவர்கள் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று பலர் அவர்களுடைய கேள்விகளை இங்கு கேள்வி கணைகளாக தொடுத்துள்ளனர். இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு முதல் கேள்வியே, இளைய தலைமுறையினர் எந்த தொழிலை சிறப்பாக செய்தாலும் தொழிலில் நிறைய இடர்பாடுகள் உள்ளது, அந்த இடர்பாடுகளை எப்படி இன்றைய கால சூழ்நிலையில் போட்டி மிகுந்த பொறாமை நிறைந்த இந்த உலகத்தில் எப்படி சமாளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுங்கள் மாமா அப்படின்னு நம்ம சொந்த ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த எந்த தொழிலா இருந்தாலும் நம்ம செய்யறது அது பொறுமை வேணும். ஃபர்ஸ்ட்லையும் பொறுமையோட தான் நாம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். பொறுமையை இழந்தோம்னு வச்சுக்க, என்ன அடுத்தவங்க வந்து கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க எந்த காரணத்துக்கு கூட அடுத்தவங்க கூட ஒப்பிட்டு நீங்க எதையும் பண்ணாது. நாம என்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம ஒரு குறிக்கோள் வச்சுக்கணுங்க, நம்மளுடைய எய்ம்ஸ் வச்சுக்கணும். அப்பதாங்க நாம எதையுமே பண்ண முடியும். நீங்க வந்து நிறைய நீங்க காம்படிட்டர்ஸ் இருக்கிறாங்க, எந்த தொழில் எடுத்தாலும் எல்லா காம்படிட்டர்ஸ் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து தயாரிப்புல வந்து இன்னைக்கு எல்லாம் அன்னைக்கு வந்து, அதாவது ஆரம்பத்துல வந்து நம்ம சமுதாயம் எப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், விவசாயம் தான். அந்த விவசாயத்துல வெளியில பெற்றோன்னே அந்த இன்வால்மெண்டோட செஞ்சதுனாலதான் இன்னைக்கு இத்தனை பேர் இவ்வளவு பிசினஸ் இருக்கிறாங்க. ஒண்ணு வேண்டாங்க, சென்னையில் நாங்க படிச்சுட்டு இருக்கிற காலத்திலே 10 பேர் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்கன்னா காரணம் வந்து அவங்க யாரையும் கம்பேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்ப ராமசாமி இருக்கிறாரு, ரங்கசாமியோட கம்பேர் பண்ண மாட்டாங்க. நாம இருக்கிற ராமசாமி நம்ம ராமசாமியே இருக்கலாம், நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும், நாம செய்யணும். எந்த தொழிலா இருந்தாலும் நீங்களுடைய இன்வால்மெண்டோட நீங்க செஞ்சீங்கன்னா கட்டாயம் நீங்க வெற்றி பெறுவீங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களோடு கட்டாயம். ஏன்னா எனக்கு நான் 1941 பிறந்தனால எல்லாம் என்னுடைய மாப்பிள்ளைகளா இருக்கலாம் அல்லது மகன்களா இருக்கலாம், உங்களோட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். கட்டாயம் என்னுடைய உங்களுடைய வாய்ஸ் மியூட் ஆயிடுச்சுங்க தெரியும். பொறுமையை கையாண்டாதான் நீங்க எந்த ஒரு காரியத்தையும் சக்சஸ் பண்ண முடியும். இன்வால்மெண்ட் அது இன்னொன்னுதான் முக்கியம். சரிங்களா? அருமையான ஒரு பதில். நமக்கு போட்டி நாம தான். நேற்றைய நம்மளுடைய ரிசல்ட்டை இன்னைக்கு நம்ம அதை ஓவர் கம் பண்ணி வர வேண்டும் என்று தெல்ல தெளிவாக ஒரு தாரக மந்திரமாக நம் சிறப்பு விருந்தினர் நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி, ஏற்றுமதி ஆர்டர்களை நம்ம எப்படி பெறுவது, அதற்கு எவ்வகை வழிமுறைகளை கையாள வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு.
ஏற்றுமதி பொறுத்த மட்டுங்க நீங்க பையர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. ஏற்றுமதிக்கு உள்ள வர்றதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாதுங்க. நாம ஆரம்பத்துல இருந்தே ஒவ்வொரு ஸ்டெப்பா போகணுங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பையர்ஸ் எந்த தொழில நமக்கு இப்போ டெக்ஸ்டைல் வேணும் அப்படின்னா டெக்ஸ்டைல் எந்த கண்ட்ரில எப்படி மார்க்கெட்டிங் இருக்கு, என்னென்ன போயிட்டு இருக்குது கொஞ்சம் யோசனை பண்ணணும். அது யோசனை பண்ணி அதுக்கு பிரகாரம் சில சாம்பிள் கேட்கணும், அவங்களுக்கு சாம்பிள் கொடுக்கணும். அந்த சாம்பிளே வந்து நம்ம குவாலிட்டி எப்படி கேட்குறாங்களோ அதே மாதிரி கரெக்டாக நம்ம பண்ணி கொடுத்தோம்னா அந்த சாம்பிளை வச்சு நமக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குறத எடுத்து நிறைய பெரிய ஆர்டர் தரமாட்டாங்க, சிம்பிளா சின்ன சின்ன ஆர்டர் தான் கொடுப்பாங்க. அந்த சின்ன சின்ன ஆர்டரையும் வந்து மனசு கஷ்டப்படாம நாம அதை செய்யணும். ரெண்டாவது, இன்னைக்கு இருக்கிற ரொம்ப ஹெல்த்தி காம்படிஷன் என்ன அப்படின்னாங்க, ரேட்ல வந்து ஓரளவு நியாயப்பட்டு கரெக்டா என்ன முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டாலும் இருந்தாங்க, எந்த அளவுக்கு லாபத்தை வச்சாலும் அவங்க வந்து பையர். இன்னைக்கு பையர் வந்து அவங்களும் காம்படிட்டிவ் நிறைய காம்படிஷன் இருக்கிறதுனால எந்த அளவுக்கு குறைந்த ரேட்டுக்கு வாங்கணும்னு பாக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம என்ன ஒரு மினிமம் ப்ராஃபிட் இருந்தா கூட ஒரு லாபத்தை வச்சு நீங்க செய்யறதுன்னா தாராளமா செய்யலாம். ஆனா எக்ஸ்போர்ட்ல இறக்குறங்கிறது தப்பு கிடையாது. மார்க்கெட்டிங் எங்க இருக்கிறதுக்கு மார்க்கெட்டிங் தான் உங்களுக்கு முக்கியம். இன்னைக்கு நீங்க வந்து தயாரிப்புல வந்து நீங்க எந்த இடத்துனால எல்லா பொருளையும் தயார் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது முக்கியம். அந்த மார்க்கெட்டிங் பண்றப்போ உங்களுக்கு குவாலிட்டி முக்கியம். குவாலிட்டி வச்சு நீங்க செஞ்சீங்கன்னா கட்டாயமா நீங்க மேல வந்து எக்ஸ்போர்ட் நிறைய செஞ்சுட்டு இருக்கலாம், கட்டாயம் செய்வீங்க. இன்று நீங்கள் இந்த இணைப்புல காணொலியில இணைந்திருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சு நிறைய நம்ம சொந்தங்கள் வந்து கரூர்ல, மயிலம்பாளையம், குன்னத்தூர், திருப்பூர், பல்லடம் போன்ற ஏரியாக்கள்ல இந்த பவர்லூம் பிசினஸ்லயும் ஆட்டோலூம் பிசினஸ்லயும் இருக்கு, ஏர்லூம் பிசினஸ்லயும் இருக்கிறவங்க நிறைய பேர் நம்மளுடைய இந்த காணொலியில இணைஞ்சிருக்காங்க. அவர்கள் அனைவரும் ஒரே விதமான கேள்வி கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 பேர் இதே கேள்வி கேட்டிருக்காங்க. நாங்க வந்து எங்களுடைய தொழில அபிவிருத்தி செய்து மேற்கொண்டு வருவதற்கு நாங்க சில ஆர்டர்ஸ் வந்து ஜாப் ஒர்க்கா எக்ஸ்பெக்ட் பண்ணி செஞ்சுட்டு இருக்கோம், அந்த மாதிரி வாய்ப்புகள் நம்ம நிறுவனத்திலிருந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னுடைய நிறுவனத்துல வந்து இப்ப ஆல்ரெடி வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப நீங்க சொன்ன ஏரியாவிலிருந்து பூரா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப அது சம்பந்தமா நான் வந்து கரெக்டா நான் பார்த்து கேட்டுட்டுங்க, நீங்க உங்களுடைய அட்ரஸ் கொடுத்துருக்குறோம், நாங்க அந்த மெயில் போட்டு விடுங்க, என்னுடைய பேரை போட்டு மெயில் போட்டு விடுங்க. அந்த மாதிரி என்னால முடிஞ்ச அப்படின்னா கட்டாயம் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். ஏன்னா நீங்க ஆட்டோ மிஷின் போட்டுருக்கிறவங்கள நீங்க அந்த அளவுக்கு ஒரு ஆர்டரோட செஞ்சோம்னா தான் நமக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளா இருக்கும். நீங்க 10 ஆட்டோல கூட ஒவ்வொரு தறியை வந்து ஃபுல் ஃபிளைட்டே இருக்குங்க, அப்பதான் நமக்கு லாபம் இருக்கும். என்னென்ன கிடைக்காது, கஷ்டங்க. அதனால நீங்க என்னங்கிறத நீங்க ஒரு ப்ராப்ளம் இல்லை. பவர்லூம் பத்தி சொல்ல முடியாது, பவர்லூம் எடுக்க முடியாது. ஆட்டோல வேணும்னா ஏதோ ஒரு சான்ஸ் இருக்குதுங்க. ஆனா யாரு என்னங்கிறது எனக்கு அந்த டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா என்ன நான் ஐட்டம் ஓடிட்டு இருக்கிறது நான் என்னுடைய மேனேஜர், ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட கலந்துட்டு நான் உங்களுக்கு வந்து 1 வாரம் 10 நாள் பதில். மிக்க நன்றி. சொந்தங்களே, உங்களுக்கு கேபிஎன் காணொலி மூலம் நாங்கள் தெரியப்படுத்துவது அதே நடைமுறைதான். உங்களுடைய நிறுவனத்தின் ப்ரொஃபைலை தெளிவாக மிக டீடைல்டாக என்னென்ன மிஷின்ஸ் வச்சிருக்கீங்க, என்ன வகையான ஆர்டர்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கிற டீடைல ஒரு ப்ரொஃபைலா india@kbnglobal.org அந்தளுடைய மின்னஞ்சல் முகவரியை நான் வந்து இப்ப சேட்ல போடுறேன். india@kbnglobal.org இந்த முகவரிக்கு நீங்க உங்களுடைய நிறுவனத்தினுடைய கம்பெனி ப்ரொஃபைல், யார் வந்து அதனுடைய நிறுவனர் அல்லது யார் பார்ட்னர், ப்ரொப்ரைட்டர், டைரக்டர், இந்த தகவலை உங்களுடைய மொபைல் எண்ணுடன் தயவு கூர்ந்து நீங்க இதுக்கு மின்னஞ்சல் அனுப்பவும். நாங்க இன்றைய சிறப்பு விருந்தினருடைய நிறுவனத்தில் அதற்கு எந்த ஸ்டாஃப் வந்து அப்ராப்ரியேட்டா அவங்களுக்கு நாங்க அனுப்புவோம். ஏன்னா இன்றைய சிறப்பு விருந்தினர் நமக்கு நேரம் ஒதுக்கி அவர்களுடைய தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுடைய எக்ஸ்பர்டீஸ் நம்மளுக்கு ஷேர் பண்றதுக்கு கொடுத்த நேரமே நமக்கு வந்து ஒரு பொன்னான நேரம். அதனால் அவர்களுடைய நேரத்தை விரயமாக்காமல் அவர்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்களுக்கு நம்ம அனுப்பிச்சு அவங்க இன்ட்ரெஸ்டட்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதனால உங்களுடைய ப்ரொஃபைலை நீங்க அந்த 10 to 12 பேர் இதே கேள்வியை கேட்டிருந்ததுனால விளக்கமாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அதனுடைய தகவல்களை முழுவதுமாக உங்களுடைய ப்ரொஃபைலை நீங்க india@kbnglobal.org அனுப்பி இன்றைய சிறப்பு விருந்தினருடன் நிறுவனத்திற்கு எங்களுக்கு அனுப்புமாறு பரிந்துரை செய்து எங்களுக்கு அனுப்பிச்சீங்கன்னா அதை கண்டிப்பாக அவர்களிடம் தெரியப்படுத்தி அவர்களுக்கு கொண்டு சேர்த்து அவர்களே உங்களை தொடர்பு கொள்வதற்கு ஒரு வழிவகை கேபிஎன் குளோபல் செய்யும் என்பதை உறுதி கூறி, முதல் கட்டமாக இந்த காணொலியில் இணைந்திருக்கிற நண்பர்கள் தயவு செய்து கேபிஎன் குளோபல்ல இணைஞ்சிருங்க. கேபிஎன் மெம்பர்ஸுக்கு தான் பிரிவிலேஜ். அதனால தயவு கூர்ந்து கேபிஎன் குளோபல்ல ஒரு குடும்பமாக இணைந்திருந்து அதனுடைய தொழில் வாய்ப்புகளை பெருக்கி கொள்ள வேண்டும் என்று கூறி, அடுத்த முக்கியமான ஒரு கேள்வி வந்துங்க, நம்ம கொங்கு சொந்தங்களுடைய தொழில் ஒற்றுமை நிறைய இடத்துல விரிசலாகி இருக்கிறது, நிறைய இடத்துல அது ஒரு ஒட்டாத ஒரு விஷயமாக இருக்கின்றது.
அவ்வாறு நிறைய கொங்கு சொந்தங்கள் தொழிலில் இருந்தாலும் அவர்களுடைய ஒற்றுமை அங்கு இல்லாதனால பல பேர் போராட்டத்தின் மூலமாகவே வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்திற்கோ அல்லது அந்த போராட்டத்தின் வலிமை இருந்துதான் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அதை பற்றி உங்களுடைய ஒரு அறிவுரை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு அருமையான கேள்வி. ஆனா எனக்கு தெரியும் இங்க கரூர் போட்டு அந்த மாதிரி யாருமே கிடையாதுங்க. எல்லாம் ஒருத்தர் புரியல அப்படின்னு தாராளமா சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேனுங்க. புதுசா 2 பசங்க கடை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கு எல்சி வந்துருச்சு, ஒரிஜினல் எல்சி. அந்த ஒரிஜினல் எல்சி என்கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறாங்க. என்கிட்ட கொடுக்குற கையில இதை கொஞ்சம் படிச்சு சொன்னது, இது என்ன பண்றது அப்படின்னு. நான் சொன்னேன், பைத்தியக்காரா, இது ஒரிஜினல் எல்சி, நீ எங்கிட்ட காமிச்ச மாதிரி இன்னொருத்தருக்கு காமிச்சிடாத, அது தப்பான வழியில போயிடும். ஏன்னா இன்னைக்கு ஒரு பையர் கிடைக்கிறது இருந்துச்சு, அதான் அந்த பையர் எல்சி ஓப்பன் பண்ணுறது அதை விட கஷ்டம். இது எதுக்கு இந்த மாதிரி தவறான எண்ணத்தில் கொடுத்தீங்கன்னு சொல்லி நான் அவங்களை அட்வைஸ் கொடுத்தேன். பட் என்ன தெரிஞ்ச அளவு குடும்பமானவர்கள் என்ன ஓரளவு தெரிஞ்சு சொல்லுவாங்களோ வரைய தெரியாமையெல்லாம் அந்த மாதிரி இங்க கரூருக்குள்ள யாரும் அந்த மாதிரி ஒரு போட்டியா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலீங்க. எல்லாரும் ஒருத்தர் கலந்துக்கிறாங்க, பண்ணிக்கிறாங்க. இன்னும் அடுத்த எங்கர் ஜெனரேஷன்ஸ் நீங்க சொல்ல போச்சுன்னா அவங்களுக்கு கூட நாங்க எங்க ஏஜுக்கெல்லாம் இன்னைக்கு 80 இயர்ஸ் ஆச்சு. இந்த ஏஜுக்கெல்லாம் நாங்க பட்டப்படாம அப்படி கரெக்டா போயிடுவோம். ஆனா இப்ப நீங்க எங்கர் ஜெனரேஷன்ஸ் எனக்கு தெரிய எல்லாரும் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, பண்ணிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. இன்னுங்க சொல்றது இது ஒரு சிலருக்கு வேணா இருக்கலாம், அது மேபி வேற ஒரு காரணத்துக்கு மொழிய தொழில் சம்பந்தமா பொறாமப்பட்டு தொழில் செய்யக்கூடாதுன்னு அல்ல தொழிலை நசிக்கணும்னு சொல்லி நம்ம சமுதாயத்துல யாரும் நினைக்க மாட்டாங்க. நீங்க அது மாதிரி நினைக்காதீங்க, தப்பு. அந்த மாதிரி அந்த எண்ணத்தை மாத்திங்க. தயவுசெய்து அந்த மாதிரி ஒரு எண்ணமே நம்ம மனசுக்குள்ள வரக்கூடாது, புரிஞ்சுக்கலாம். ஏன்னா சிறு வயசு அந்த மாதிரி எண்ணம் அது மனசுல பட்டதுனாவே உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தா கூட இது கொடுக்குற அட்வைஸ் ராங்கா சரியா அப்படின்னு அதே ஒரு ஆலோசனை நமக்கு யோசனை வரும் இல்லையா? நீங்க அந்த மாதிரி நினைக்காதீங்க. எல்லாத்தையும் சொந்தமா இருந்தா நம்ம கொங்கு சொந்தங்கள் எந்த இடத்துல வேணாலும் நீங்க யார் வேணாலும் கேட்டா எல்லாம் எனக்கு திருப்பூர்லயும் அந்த மாதிரி இருக்க மாதிரி தெரியலீங்க. எல்லாம் ஒருத்தர் கலந்துக்கிறாங்க. எனக்கு கரூர் திருப்பூர் தான் தெரியும். இப்போ பல்லடத்துல எத்தனை நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் கலந்துக்கிறாங்க. மற்றபடிக்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அப்புறம் அதுக்கு நான் என்ன ஒரு சொல்யூஷன் சொல்ல முடியாது. ஆனா மனசார யாரும் அப்படி கெடுக்கணும்னு சொல்லி நினைக்கிற மாதிரி இதுவரையில எனக்கு கிடையாது. ஒரு தொழிலை கெடுக்கணுமோ அல்லது அதுக்கு இல்லாம ஏதாவது ஒரு தடுக்கல் பண்ணணுமோ நம்ம சமுதாயத்தில் யாரும் நினைக்க மாட்டாங்க. அப்படி நினைச்சதா மறந்துருக்க வேண்டாம், தப்பது. The power of positive spirit அப்படிங்கறத தெல்ல தெளிவாக அவர் குறிப்பிட்டிருக்காரு. நம்மளுடைய வாழ்க்கை அல்லது நம்மளுடைய வருங்காலம் ஒரு கண்ணாடி போல நம்ம எப்படி பிரதிபலிக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி ஒரு பிரதிபலிப்பை கொடுக்கும். அதனால அந்த பாசிட்டிவ் ஸ்பிரிட்டோட இருங்க, எந்தவித நெகட்டிவ் ஸ்பிரிட்டும் வேண்டான்னு அவர் தெளிவாக கூறியது நிறைய சொந்தங்களுக்கு கண்டிப்பாக அவர்களுடைய ஐயப்பாடை நீக்கியிருக்கும் என்று நம்புகின்றேன். அடுத்த முக்கியமான ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபியூச்சர்ல நிறைய சேஞ்சஸ் வருது. அந்த மாதிரி ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸ் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில நிறைய கொண்டிருக்கும் பொழுது அந்த ஃபியூச்சரை அடாப்ட் பண்றதுக்கு நம்ம எவ்வாறு தயாராக வேண்டும், நீங்க எப்படி தயாரானீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு ஒரு வழிமுறைகளையும் கூறுமாறு கேட்டிருக்காங்க. நீங்க அது சாதாரணமா எடுத்துட்டீங்கன்னா கைத்தறியில் அன்னைக்கு நம்ம செஞ்சோம்னா 10,000 கைத்தறி இருந்தாலுமே எங்கனால அவங்க கேட்ட அளவுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியல. அப்ப அவங்களும் ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க, நீங்க இதை பௌர்ணம் போனாங்க. பௌர்ணமில் போய் தயார் பண்ற போது சில ஒரு மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி வர மாதிரி இருக்கு. நீங்க ஆல்மோஸ்ட் எல்லாம் பண்ணலாம். இந்த ஏரியாவுக்கு சொல்றேன், காடபாளையத்துல கொடுத்தோம், பௌர்ணமெல்லாம் கொடுத்து நெசிட்டு இருந்தோம்ங்க. அந்த காடபாளையத்திலிருந்து வர்ற துணி பூரா நீங்க நாங்க பார்க்கவே மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு பௌர்ணமெண்ட் போட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு போட்டு கொடுக்குற அளவுக்கு கிடையாது. அதனால பௌர்ணமுக்கு அடுத்து நீங்க போனீங்கன்னா நேரம் ஆர்டருக்கு போயிட வேண்டியதான். ஆர்டருக்கு போனீங்கன்னா இன்னைக்கு அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜா இன்னைக்கு கண்ட்ரி டெவலப்பா அவங்களுக்கு ரொம்ப வேகமா ஓடக்கூடிய ஒரு உலகம். அந்த காலத்துல ஸ்லோவா ஓடிட்டு இன்னைக்கு ரொம்ப வேகமா ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்குது. அதனால இந்த சமயத்துல நீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் மாற்றி போனீங்கன்னா தான் ஒன்னால பண்ண முடியும். நானே 10 ஆர்டர் போடுறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணேன். 20 போட்டது, 50 போட்டது, 100 போட்டது, அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போய் பண்ணிட்டு இருக்கணும். அதனால நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அகாமடேட் பண்ணீங்கன்னா தான் நீங்க பையரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அந்த மாதிரி அட்வான்ஸ் ஸ்டேஜ் நிறைய சோசியல் கம்பெனிஸ் நிறைய சொல்றாங்க, அதெல்லாம் நீங்க கெடுத்தாங்கன்னு, அதெல்லாம் தப்பே இல்லை. அவங்க சொல்றது நம்மளுடைய இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸுடைய வெல்ஃபேர், அவங்களுக்கு ஹெல்த்தி பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு ஹைஜீனிக் எப்படி வச்சுக்கணும், ஒரு தொழிலாளி நீங்க எப்படி வச்சுக்கிறீங்களோ அதை வச்சுதான் நம்மளுடைய கம்பெனியுடைய வளர்ச்சியை. அவனுக்கு எந்த காலத்துலையும் எப்பவும் ஒரு சோடை போகக்கூடாது. என்னுடைய பாலிசி அதான். எனக்கு ஒரு மைத்துனர் கூட ஒரு சின்ன ஒரு இது
அது என்ன அவன் தொழிலாளி அவன்கிட்ட போய் நீங்க கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறீங்க, அவளுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கலாம். அதை சொன்னா கூட பெருசா இருந்தா கூட இதுக்கெல்லாம் கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணணும். தொழிலாளிகளை தொழிலாளியா நினைக்காம நம்ம கூட சேர்ந்த ஒரு பார்ட்னருங்கிற மாதிரி நம்ம மனசை நினைச்சு பண்ணோம்னா தான் நம்ம கட்டாயமா சக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா எந்த ஒரு கஷ்டத்தை கொடுக்காம நாம செய்யணும். என்னுடைய இதுல நான் அதே பாலிசி தான். எந்த ஒரு ஒர்க்கர் சொல்றதுக்கு நான் முதலாளி சொல்றதே விட மாட்டேன். எல்லாரும் ஆல்மோஸ்ட் எல்லாம் அப்பா அம்மாங்க, ஐயா அம்மாங்க, நைனாமாங்க, அவங்களுடைய லாங்குவேஜ் என்னவோ அதை வச்சு சொல்ல கூப்பிடுவாங்க. அதே மாதிரி எனக்கு அந்த குழந்தையில பார்க்கல அப்படின்னா எனக்கு அதே ஒரு ஃபீலிங். அந்த அளவுக்கு என்னுடைய ஒர்க்கர்ஸ் எங்களோட அட்டாச்மெண்ட் கிட்டத்தட்ட 70% எங்களுக்கு ஒர்க்கர்ஸ் போதாவே பார்த்தீங்கன்னா 8 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் இப்படி இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து வந்துட்டு இருக்கிறவங்க ஒரு 3-4 பேர் இருக்கிறாங்க. கம்பெனி ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் வந்தாங்க ஒரு பையன். அந்த பையன் இன்னைக்கு வரை ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். போதுங்களா? அதனால அதுக்கான அந்த இன்வால்மெண்ட் அவங்களோட அட்டாச்மெண்ட் தான். ஒர்க்கர்ஸ் அட்டாச்மெண்ட் இருந்தீங்கன்னா பிரச்சனை வராது. நல்லபடியா அவங்களும் ஒரு இன்ட்ரெஸ்டோட செய்வாங்க. புரிஞ்சுங்களா? அருமையான யோசனைகள் நம்ம சொந்தங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கீங்க. தெளிவான விளக்கங்கள் கண்டிப்பாக நம் சொந்தங்களுக்கு ஒரு உத்வேகம் அளிக்கும் என்பதில் எந்தவித ஒரு ஐயப்பாடோ இல்ல மாற்று கருத்தோ இல்லைங்க. அடுத்த ஒரு கேள்வி மிக முக்கியமான இன்றைய சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த கோவிட் பேண்டமிக்ல இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல ஒருத்தர் கேட்டிருக்காரு, வருங்காலம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எவ்வாறாக இருக்கும், கோவிட் எவ்வாறான மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது, புதிதாக இத்துறையில் தொழில் தொடங்குபவர்களுக்கு அவருடைய அதாவது உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அறிவுரைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோவிட்டை பத்தி நம்ம எப்படி சொல்ல முடியாது, வியாதி அது சொல்ல முடியாது. பட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பொறுத்த மட்டும் மேலும் மேலும் வளரக்கூடிய ஒரு இதா இருக்குதுங்க. இன்னைக்கு ஜாஸ்தி உங்களுக்கு கட்டாயமா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போக போகுது. ஒன்றும் வேண்டாங்க. இந்த கோவிட் பீரியட்ல ஆர்டர்ஸ் எல்லாம் அதிகம் தான் வந்தது, குறைவா வர்ற கிடையாது. இத்தனை லாக்டவுன் பார்த்தீங்கன்னா எவ்வளவு நாள் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளவு நாள் இது பண்ணியிருக்கோம், ஒர்க்கர்ஸ் எவ்வளவு பேர் வருது. இருந்தாலும் உங்களுக்கு ஆர்டர்ஸ் ஜாஸ்தி வந்துட்டு தான் இருக்கு, குறைவா எதுவும் வரல. ஒரே இருக்குல்ல, இது எக்ஸ்போர்ட் நீங்க எடுத்து பார்த்தே தெரியும். திருப்பூர்லாம் பாருங்க, இன்னும் ஹியூஜ் குவான்டிட்டி ஆர்டர்ஸ் போயிட்டு இருக்கு. கருவிலே அதே மாதிரி டெக்ஸ்டைல் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதனால இதுக்கும் அதுக்கு சம்மந்தப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. பட் அது யார் எப்போ போகுதுங்கிறது நம்ம சொல்ல முடியாது. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஃபியூச்சர் நல்லா ஹோப் தான் என்னை பொறுத்த மட்டும். அருமையான இண்டஸ்ட்ரி, அது தப்பு கிடையாது. கட்டாயம் முயற்சி பண்ணி பாருங்க. மிக்க நன்றி. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அருமையான ஒரு எதிர்காலம் இருக்கும்னு இன்றைய சிறப்பு விருந்தினர் சொல்லியிருக்காரு தெளிவா. ஸோ யாரா இருந்தாலும் தைரியமா இந்த இண்டஸ்ட்ரியில இறங்குங்கிறது அவருடைய ஒரு தெளிவான மன உறுதியுடன் கூறியது நம் சொந்தங்களுக்கு கண்டிப்பாக கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயங்கள், நிறைய சொந்தங்கள் நம்ம வெளிநாட்டுல இணைஞ்சிருக்கிறதுனால, உதாரணத்திற்கு சிங்கப்பூர்ல இருந்து ஒரு சொந்தம், வியட்நாம்ல இருந்து ஒரு சொந்தம், துபாயில இருந்து ஒரு சொந்தம், அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களுடைய பொருளை நாங்கள் எங்க நாட்டுல எடுத்து அங்க விற்கிறதுக்கு ஏதாவது வழிவகைகள் இருக்கிறதா, உங்களுடைய பொருட்களை நாங்க கொள்முதல் செய்வதற்கும் உங்களுடைய பிராண்டை நாங்க அந்த நாட்டுகள்ல நாங்க விற்பனை செய்வதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி நாங்க முக்கியமான பையர்ஸ் பூரா கமிட் பண்ணிட்டு இருக்கோங்க. இப்ப இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட் நாங்க அடுத்த கொடுத்து நாங்க மார்க்கெட்டிங் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜ். ஏன்னா எங்களுடைய கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கு மேல நாங்க போக மாட்டோம். ஸோ ஆல்ரெடி இப்ப நாங்க ஐக்கியா மாதிரி பெரிய ஸ்டோர்ஸ் 5 ஸ்டோர்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். அது மாதிரி திரும்பி நம்ம இந்த இடத்துக்கு கொடுத்து நம்ம அதை டெவலப் பண்ணணுங்கிறது சிரமம். எங்களுடைய ஆட்டுகள் நாங்க சில பையர்ஸ்களை ஒரு இதை கொடுத்துருக்குறோம். அவங்க ஒரு டிசைன் ஒரு பர்டிகுலர் குவாலிட்டி கொடுத்தாங்கன்னா அந்த குவாலிட்டி வேற யாருக்கும் அதை சப்ளை பண்றது இல்லை அப்படின்னு. ஒரு கர்டன்ஸ்னா அது கர்டன்ஸ் இருக்கும், பிளைண்ட்னா பிளைண்ட் இருக்கும், டவல் நட் அது மாதிரி இருக்குதுங்க. அதனால வேற என்னால ஒரு மொத்த யார் நண்பர்கள் நம்ம ஒதுக்கும் சொந்தங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜ். தயவுசெய்து யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் கமிட்மெண்ட் செலவெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்கனால திரும்ப நாம் எடுத்துட்டு அதுக்கு மேலே பண்ண முடியாது, கஷ்டம். ஏன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு தான் நம்ம போக முடியும்னு சொல்லி எடுத்துக்கிட்டு உங்களையும் சிக்க வச்சுட்டு நம்மளும் சிக்கிட்டு அது ரொம்ப தொந்தரவு பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக சாரி யாரு இது நம் சொந்தங்கள் புரிந்திருப்பார்கள் என்று கண்டிப்பாக நினைக்கின்றேன். உங்களுடைய வருங்காலத்துல நீங்க உங்களுடைய ஓன் பிராண்ட் வருவதற்கு உண்டான ஏதாவது வாய்ப்புகள் இருக்குங்களா? அந்த மாதிரி ஏதாவது எண்ணங்கள்? இப்போ ஓன் பிராண்டுங்கிறது இப்போ இன்னைக்கு ஸ்டேஜ்ல ஒன்றும் போகலைங்க. ஏன்னா இப்ப எல்லாம் கம்ப்ளீட்டா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாம் பூரா என் சன்னிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். ரெண்டாவது அவருடைய இதுக்கு அவரு பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ ரெண்டாவது நம்ம இனிமேல் போய் நம்ம இதுல இந்த ஏஜ்ல போய் புதுசா நம்ம போய் ஒரு ஐடியா கொடுக்கறதோ என்னை பொறுத்தப்பட்டு நான் கொஞ்சம் சற்று விலகித்தான் இருக்கிறேன். தொழில அண்ணன் என்ன நடக்கிறது அதை மாத்திரம் நான் பார்த்துக்க முடியும். புதுசா நம்ம எதுக்கு போனாங்கிறத இந்த ஐடியாவுக்கு வரலைங்க, வேண்டான்னு விட்டு வச்சிருக்கிறேன். ஏன்னா அவங்களோட யங்கர் ஜென்ரேஷன்ஸ், ஏன்னா நீங்க எல்லாம் இருக்கிறீங்க பசங்க, நீங்க எல்லாம் என்னென்ன பண்றீங்க,
யாருக்கும் தெரியாது. அவ்வளவுதெல்லாம் உங்களுக்கு எங்களை விட நீங்க கிளவர். நாங்க என்னமோ ஓரளவு அப்படியே கிராமத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் இப்ப நீங்க பல பேர்த்துல பார்த்து உங்களுக்குள்ள ஒரு 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 கான்வர்சேஷன் நீங்களும் ஒரு இது பேசிக்கிறீங்க, அதை வச்சு எல்லாம் டெவலப் பண்றீங்க. அதனால நான் வந்து எப்படி சொல்றதுன்னா கட்டாயம் நீங்க டெக்ஸ்டைல் நீங்க ஒரு தைரியமா இறங்குங்க. உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு எல்லாரும் இருப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பழைய முன்னாடி கேட்ட மாதிரி அது மாதிரி ஒரு இது நடக்காது. கட்டாயம் நடக்கப்பட்டு தெளிவான ஒரு விளக்கங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் கொடுத்திருக்கிறீங்க. கண்டிப்பாக நம் சொந்தங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள் என்ற எண்ணத்தில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சொந்தங்களே, நீங்கள் கேட்ட கேள்விகள் இன்றைய சிறப்பு விருந்தினருடைய நேர்காணலுக்கு பொருத்தமான கேள்விகளை அனைத்தும் நாங்க கேட்டிருக்கோம். சில கேள்விகள் அவருடைய பதிலேயே நீங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் இருந்ததுனால அந்த கேள்விகளை நாங்க தவிர்த்திருக்கிறோம். வேறு விதமான எண்ணங்களோ நேர்மறை எண்ணங்களோ இல்லாமல் ஒரு புதிய உத்வேகத்துடன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி நன்றாக இருக்கும் என்றும், அது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சா நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பாக சாதிக்க முடியும் என்றும், எந்த தொழிலில் ஆனாலும் நம் ஒற்றுமையை பறைசாற்ற விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவருடைய வாழ்வியல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சும் அவருடைய செஷன்ல நம்ம ஷேர் பண்ணியிருக்காரு இன்றைய சிறப்பு விருந்தினர். இவ்வாறு ஒரு நேர்பட ஆழ்மனதில் இருந்து உண்மைகளை நமக்கு எடுத்துரைத்து நம் வாழ்வில் நல்ல வழியை அடைய வேண்டும் என்று அவருடைய பொன்னான நேரத்தை நமக்கு செலவழித்துள்ளார். இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு நிறைய சொந்தங்கள் ஒரே ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அதாவது நம் தொழில்ல ஏற்படும் இடர்பாடுகளை சந்திக்கும் பொழுது, இது கடைசி கேள்வியா நிறைய பேர் கேட்டிருக்கிறதுனால அது முக்கியமான கேள்வியா நம்ம வச்சிருக்கோங்க. தொழிலில் இடர்பாடுகளை சந்திக்கும் பொழுது முக்கியமாக பினான்சியல் டிஃபிகல்டிஸ், ஒரு தொழில்ல அந்த நம்மளுடைய மூலதனத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நெருடல்களோ இடர்பாடுகளோ ஏற்படும் பொழுது மனம் ரொம்ப தளர்ந்து போயிருது. சோ அந்த சூழ்நிலையில நீங்களும் கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க. அதை எப்படி நம்ம மேற்கொண்டு வருவது அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய மந்திரங்கள் ஏதாவது இருந்தா அல்லது சூட்சமங்கள் ஏதாவது ஒரு ரூல் இருந்தா அதை சொல்ற மாதிரி கேட்டிருக்காங்க நிறைய சொந்தங்கள். அது இதுல வைராக்கியம் அப்படிங்கறத வேற ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. நமக்குள்ள அந்த வைராக்கியம் வேணும், நம்ம ஜெயிச்சு காமிக்கலாம். ஏதோ அந்த சமயத்துல வேணா, அதாவது நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு என்னவோ, இப்ப நம்ம ஒரு 1 லட்ச ரூபாய் தேவை அப்படின்னா 1 லட்ச ரூபாய் வாங்கணும், வேற வழி இல்லை. வாங்கி அந்த 1 லட்ச ரூபாய்க்குள்ள என்ன செஞ்சு அதை சக்சஸ் பண்ணணுங்கிறத பாத்துக்கங்க. 1 லட்சத்துக்கு பதில் 5 லட்சத்தை வாங்கிட்டு அது சிரமப்பட வேண்டாம். அதனால என்னங்கிறத தாராளமா நீங்க ஜெயிச்சு காமிக்க முடியும். அந்த தளர்வுகள் வரும்போது உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் இருக்கணும், மனசுக்குள்ள தைரியம். அந்த தைரியத்தை மாத்திரம் எந்த காரணத்தை கொண்டு நீங்க நிலவிடாதீங்க. ஏன்னா பினான்சியல் டிஃபிகல்டிஸ் எல்லாம் வரத்தான் செய்யும். அன்னைக்கு நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க ஒரு பிரைவேட் பீப்புள் இது பண்றதை விட இன்னைக்கு பேங்க் ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அந்த பேங்க் ஃபெசிலிட்டிஸ் என்னங்கிறது யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா கட்டாயம் நீங்க ஜெயிச்சு காமிக்க முடியும். நீங்களுடைய தலைவர்களை விட்டுருங்க. உங்களுக்கு ஒரு தைரியம் வேணும், வைராகியம் வேணும். அது 2 இருந்தா கட்டாயம் நீங்க சக்சஸ் பண்ணலாம். வைராகியம், விடாமுயற்சி மற்றும் உண்மையான உழைப்பு, இந்த 3 மந்திரங்களை நமக்கு சொல்லியிருக்காரு இன்றைய சிறப்பு விருந்தினர். மிகவும் நேர்த்தியான கேள்விகளுக்கு தெளிவான பதில்கள். நம் சொந்தங்களும் சளைத்தவர்கள் அல்ல என்பது போல் பலவிதமான கொக்கி கேள்விகளை கேட்டாலும் நம் சிறப்பு விருந்தினர் அவருடைய அனுபவத்தின் வாயிலாக சர்வசாதாரணமாக ஆழ்மனதில் உள்ள தூய தெளிவான பதில்களை கூறியிருக்கிறார். சொந்தங்களே, எவ்வித ஐயங்களும் நம் வாழ்வில் குறுக்கே வர வேண்டாம் என்றும், நம் வாழ்வில் வைராகியத்தை முழுவதுமாக எடுத்துக்கொண்டு வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறிய மந்திரத்தை நாமும் எடுத்துக்கொண்டு அவர்கள் தத்தம் தொழிலில் வெற்றி பெற இந்த மந்திரத்தை அவர் ஜபித்து அவர் வெற்றி பெற்றது போல் நம்மளுடைய தொழில் வாழ்விலும் ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் எடுத்து வெற்றி பெறுவோம் என்று கூறி, இன்றைய சிறப்பு விருந்தினர் பல அலுவல் வேலைகள் இருந்தாலும் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை அன்று நமக்காக நேரம் ஒதுக்கி நம் கொங்கு சொந்தங்கள் அனைவரையும் பார்க்க வேண்டும் என்று நாங்க விரும்பி கேட்டுக்கொண்ட உடனே எங்களுக்கு அவருடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடன் பல நாடுகளில் உள்ள சொந்தங்கள் இணைந்திருப்பதில் முக்கிய ஒரு கட்டமாக அவரும் நம்முடன் இணைந்திருப்பதற்கு கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் எங்களுடைய உளமார்ந்த நன்றிகளையும் நம் சொந்தங்களின் சார்பாக அவர்களுடைய நன்றியையும் உங்களுக்கு உரித்தாக்குகின்றோம். ஐயா, நீங்க இன்னைக்கு எங்களுடன் இணைஞ்சதற்கு மிக்க நன்றி. நாங்கள் முக்கியமாக அனைத்து தொழில் செய்யும் கொங்கு சொந்தங்கள் ஒரு புதிய உத்வேகத்தை இன்று உங்கள் காணொலி மூலியமாக பெற்றிருப்பார்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இந்த கேபிஎன் குழுமத்தில் பங்கு பெற்றமைக்கு நன்றி பாராட்டி இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம். இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சிக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த
தலைவர் பழனிக்கும் என் பங்காளி மகன் 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 அவர்களுக்கும் இது இல்லாம என்ன சந்தோஷம். இவ்வளவு கேள்வியில எல்லாம் கேட்டாங்க பாத்தீங்களா கொங்கு சொந்தங்கள். இது நான் ரொம்ப திருப்தி. நீங்க ஞாயிற்றுக்கிழமை சரி எனக்கு இப்படி கேட்கறப்ப இதுவரை எனக்கு இந்த மாதிரி ஒரு அருமையான தருணத்தை என்னுடைய வாழ்க்கையில, அதான் நான் பிசினஸ்ல வந்திருக்கிறேன், வெற்றி பெற்றுக்கிறேன். எல்லாத்துக்கும் விட இன்னைக்கு எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, அளவில்லாத மகிழ்ச்சி. ஏன்னா எத்தனை பேர் இந்த எல்லா நாட்டில இருந்து கூப்பிட்டு போய் கேட்கறீங்க அப்படின்னா எனக்கு அதை விட வேற சந்தோஷம் இல்லை. என் குழந்தைகள் அனைவரும் நீண்ட நாளில நல்லபடியா இருக்கும். ஆண்டவனை வேண்டிக்கிட்டு அவங்களுடைய வியாபாரம் எல்லாரும் சொல்லிக்கிட்டு ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, மிக்க நன்றிங்க. எல்லாம் வல்ல இறையருள் கண்டிப்பாக அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் நல்வாழ்வை அமைத்து கொடுக்கும் என்று இந்த தருணத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன்ப்பா. ரொம்ப நன்றி. தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. KBN என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. KBN குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் KBN பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு. நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு KBN குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 13 2999 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். KBN குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.